அத்தியாயம் 1. கருப்பு வானம் இன்னும் விடிவதற்கு தயாராயில்லை. அலாரம் ஒலித்தபோது ராஜாராம் தான் விழித்து கொண்டார். அருகில் இரவு விளக்கின் மெல்லிய நீல வெளிச்சத்தில் கிடத்தி வைத்த ஒரு பளிங்கு சிலையென ஹேமா சலனமின்றி படுத்திருந்தாள். அவளின் மெலிதான லேஸ் வைத்த இரவு உடை அங்கங்கே கலைந்திருந்ததில் எச்சில் விழுங்கிக் கொண்டார். ராஜாராம் கை நீட்டி கட்டில் தலைமாட்டில் இருந்த பெரிய விளக்குக்கான பித்தானை தட்டினார். அவள் பக்கம் கவிழ்ந்து வழிந்த கூந்தலை விலக்கி நடுநெற்றியில் மென்மையாக முத்தமிட்டார். ஹேமா டார்லிங், மணி 5, அலாரம் அடிச்சிடுச்சு, எந்திரா கண்ணு. என்று முனகினாள். இன்னும் மும்முரமாக உறங்கினாள். ராஜாராம் எழுந்தார். அறையோடு இணைந்த குளியலறையில் வெந்நீருக்காக ஹீட்டரை போட்டுவிட்டு வந்தார். அலங்கார அலமாரியின் தள்ளு கதவு அதன் ரப்பர் கால்களில் உருண்டு நகர்ந்ததும் ஹேமா துடைத்து கொள்ள பூத்துண்டு, ஹேமா அணிந்து கொள்ள உள்ளாடைகள் எல்லாம் எடுத்து சென்று குளியலறை அலுமினிய கம்பியில் தொங்க விட்டுவிட்டு வந்தபோது தொலைபேசி அழைத்தது. ஹலோ, இது என்று தன் எண்ணை சொன்னார். குட் மார்னிங் சார், ரம்யபிரியா ப்ரொடக்ஷன்லேருந்து தயாரிப்பு நிர்வாகி செல்லப்பாண்டியன் பேசுகிறேன். அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? கார் அனுப்பலாமா? இதோ தயாராகிடுவாங்க, சொந்த வண்டியில் வந்துடுவாங்க. இடத்த சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும், எலியட்ஸ் கடற்கரை கிட்ட அதிகாலை சூழ்நிலையில் ஓடுற மாதிரி காட்சிக்குண்டான உடைகள் கூட அனுப்பிட்டோம். அவங்களே மேக்கப் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வரணும்? 6 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும் சார். மற்ற எல்லாரும் இப்போவே அங்கே இருக்காங்க. சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்க. தொலைபேசியை வைத்துவிட்டு மீண்டும் படுக்கையை அடைந்தார். கண்ணா எந்திரா, ஃபோன் பண்ணிட்டாங்க. 6 மணிக்குள்ளே நீ அங்கே இருக்கணுமா? தோளில் தட்டி தட்டி எழுப்பினார். ஹேமா வேண்டா வெறுப்பாக எழுந்து கொட்டாவி விட்டாள். உடலை இப்படியும் அப்படியும் முறுக்கி கொண்டாள். கைகளை தனித்தனியாக உதறினாள். அப்படியெல்லாம் செய்யாத, அப்புறம் நீ கிளம்ப இன்னும் தாமதமாயிடும். சிரித்த தன் கணவருக்கு பரிசு பொருள் போல ஒரு புன்னகையை தந்துவிட்டு, ஹீட்டர் போட்டுட்டீங்களா? போட்டாச்சுடா, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், போய் குளி. சுந்தரி வந்துட்டாளா? சாரங்கன் வந்தாச்சா? நான் பார்க்குறேன், நீ குளி. ராஜாராம் மன்னன் இட்ட கட்டளை போல உடனே அறையை திறந்து கொண்டு கீழே இறங்கி வந்தார். வரவேற்பறையில் ஹேமாவின் பிரத்யேக மேக்கப் பெண் சுந்தரி காலை பேப்பர் படித்து கொண்டிருந்தவள் இவரை பார்த்ததும் எழுந்து கொண்டாள். வந்துட்டியா? சரி, டிரைவர் இருக்கானா வாசல்ல? பாத்தியா? இல்லை சார், வேலைக்காரி தான் கதவு திறந்து விட்டா. மேடம் தயாராயிட்டாங்களா? இன்னும் இல்லை, குளிக்கிறாங்க. இரு, கூப்பிடுவாங்க. ராஜாராம் சமையலறைக்குள் சென்று காபி ரெடியா என்றார். இதோ 1 நிமிஷம் என்றாள் சமையல்காரி. சீக்கிரம், ஹேமாவுக்கு குளிச்சதும் காப்பி சாப்பிட்டாகணும்னு தெரியுமில்ல. எடு, கொதி வந்துருச்சு பாரு. காப்பி போட்டு முடிக்கும் வரை பக்கத்தில் நின்று ட்ரேயில் வைத்து வாங்கி கொண்டார். நான் கொண்டு போறேங்க. பரவாயில்ல, நீ மற்ற வேலைகளை பாரு. ராஜாராம் மாடிக்கு வந்தபோது ஹேமா வெள்ளையில் காலர் வைத்த பனியனும் வெள்ளை அரை பேண்ட்டும் அணிந்து கொண்டிருந்தாள். என்ன உடை இது? இன்னைக்கு படப்பிடிப்புக்கு உண்டான உடை இதுதான். இவ்வளவு தூரம் தொடை தெரிகிற மாதிரியா? டைரக்டர் சொல்றதை எப்படி மாற்ற முடியும் டியர்? சுத்த காளி பசங்க, கல்யாணமான நடிகையாச்சேன்னு கூட பார்க்கறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க டியர்? மக்கள் என்கிட்ட கவர்ச்சியை எதிர்பார்க்குறாங்களே. ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் தாராளமாக நடிச்சிட்டேனே, இப்போ திடீர்னு மாற்ற முடியுமா? ஏன் மாற்றினா என்ன ஹேமா? நான் சேலை கட்டி போத்திக்கிட்டு வந்தா படம் ஓடாது டியர். ஓடாட்டி போகட்டும். அப்புறம் என்ன, தொலைக்காட்சி நாடகத்துக்குன்னு ஒதுக்கி வீட்டில் உட்கார வச்சிருவாங்களே. அதனால என்ன? என் சொத்துக்கு என்ன பஞ்சம் ஹேமா? நீ நடித்து சம்பாதிக்க என்ன அவசியம் இருக்கு? பார்த்தீங்களா, இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சொல்வீங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். கல்யாணமாகி 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா டியர், என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தெரிவிச்சப்பவே நான் என்ன சொன்னேன்? என்னால் நடிக்காமல் இருக்க முடியாது, தொடர்ந்து நடிக்க அனுமதிப்பீங்களான்னு கேட்டு நீங்கள் சம்மதிச்சு அப்புறம் தானே கல்யாணத்துக்கே ஒப்புக்கிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லலடா. எனக்கே சொந்தமானவள் என்கிற அதிகப்படியான உரிமையால் நீ இந்த மாதிரி உடையில் நடிக்கிறப்போ மனசு சங்கடப்படுது. நடிப்புக்காக கொஞ்சம் மானத்தையும் விட்டுத்தரத்தான் வேண்டியிருக்கு டியர். நீங்களே பார்க்குறீங்களே, தினம் எவ்வளவு கடிதங்கள், எவ்வளவு ஃபோன்கள். வெளியில் போனால் எப்படி மொச்சுக்கிறாங்க. இந்த புகழுக்காகத்தான். உங்களோட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் பறந்துடும். சுந்தரி வந்தாச்சா? வந்தாச்சு, டிரைவர் தான் இன்னும் வரல. பரவாயில்ல, நான் கார் ஓட்டுறேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? ஃபோன் செஞ்சு அவங்கள கார் அனுப்ப சொல்லுங்க, அனுப்புவாங்க. சுந்தரியை வர சொல்லுங்க. இதோ எனக்கு சிரமம் எதுவும் இல்லை, நான் வரேன், உனக்கு துணையாகவும் இருக்கும். ராஜாராம் கீழே சென்று சுந்தரியை மேலே அனுப்பிவிட்டு ஷெட்டை திறந்து அம்பாசிடர் காரை கொண்டு வந்து போர்டிகோவில் நிறுத்தினார். வானம் நிறம் கலங்கி சூரிய பிரசவத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. கார் வந்து நின்றதை பார்த்ததுமே ஓர் உதவி இயக்குனர் தன் சகாவிடம், போச்சுடா, குடையும் கூட வருது என்றான். குடை ராஜாராமுக்கு திரை உலகம் சூட்டியிருக்கும் பட்டப்பெயர். சமயங்களில் படப்பிடிப்புக்கு ஹேமாவோடு வந்து விடுவதாலும் வந்த இடத்தில் தன் மனைவிக்கு நாற்காலி எடுத்து போட்டு வியர்வை துடைத்துவிட்டு
ஓர் எடுபிடி செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்கிற கூச்சமே சிறிதும் இல்லாமல் செய்வதால் அந்த பட்டப்பெயர். இந்த ஆள் வந்தாச்சுன்னா நகர்ந்து நில்லு, தொட்டு பேசாதன்னு நம்மளை விரட்டி எடுத்துருவானேப்பா என்றான் மற்றவன். அவருக்கு இருக்கிற சொத்துக்கு போய் ஹேமாவை போய் 2ஆம் தரமா போய் பிடிச்சிருக்காரே. ஹேமா தான் நகர முடியாம வளைச்சு போட்டதா பேச்சு. இருக்கலாம். எனக்கு புரியாத விஷயம் இதுல என்னன்னா, ஹேமாவை பத்தி 100 கதை இருக்குங்க. முதல்ல பம்பாய் ஒளிப்பதிவாளர் ரகுநாத்தோட கொஞ்ச நாள் சுத்துனா, அப்புறம் வெங்கடராமனை லவ் பண்றதா 2 பேரும் அறிக்கையே விட்டுக்கிட்டாங்க. கடைசியா டைரக்டர் சின்னராமன் கூட இணைச்சு பலமான கிசுகிசு. இப்படி இருக்கிறப்போ என்னமோ பத்தினி தெய்வம் மாதிரி இவர் கிடந்து உருகிறத பார்க்குறப்போ சிரிப்பு தான் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள பற்றி இப்படி பேசுறது சரியில்லை. நமக்கு என்ன விடு. ஏன் அப்படி சொல்கிற? இன்னும் கூட சின்னராமன் கூட அப்பப்போ தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாரேன், போன வருடம் அவர் டைரக்ட் செஞ்ச 6 படத்தில் 4ல் ஹேமா. ஆனால் இப்போ படங்கள் குறைஞ்சிடுச்சு, அழகும் குறைஞ்சிடுச்சே. பழைய பந்தாவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கையில் 3 படம் தான் பாக்கியாம். அதை முடிச்சுட்டா அப்புறம் புது படம் எதுவும் இல்லையா. 2 வருஷமாகவே ஹேமாவுக்கு சர்க்கிள் தான். ஒரு படம் கூட 100 நாள் ஓடலை. எல்லாத்தையும் யோசிச்சு தான் புளியங்கொம்பா பிடிச்சிட்டாங்க. இனிமே என்ன கவலை? வருஷத்துக்கு 2 சொந்த படமே எடுத்துடலாம். நல்ல வசதியாம்ப்பா அவரு, நிறைய சொத்து. முதல் தாரத்துக்கு குழந்தைங்க எதுவும் இல்லையோ? ஒரு பொண்ணு ஒரு பையனா. பொண்ணு கல்யாணமாகி அமெரிக்காவில் இருக்காளாம். பையன் அவன் இங்கே தான் இருக்கானா. ஒரு தடவை பார்த்தேன். டைரக்டர் கேமராமேனுக்கு கோணம் சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து, பொழுதன்னைக்கு அரட்டையா, ட்ராலியை தள்ளு, ஒரு ஒத்திகை பார்த்துடலாம். ஹேமா வாங்க என்றார். மங்கலான வெளிச்சத்தில் சுந்தரி காட்டின கண்ணாடியில் தெளிவில்லாத தன் முகத்தை பார்த்து கொண்டாள் ஹேமா. சும்மா வாங்க ஹேமா, க்ளோஸ்அப் இல்லை, நிழலாத்தான் எடுக்க போகிறோம். இந்த பக்கத்துலேருந்து ஓடி வந்து இந்த பக்கம் திரும்பணும். நிதானமான உடற்பயிற்சிக்கான ஓட்டம், சீராக ஓடி வரணும். ஓடி காட்டுறேன், பார்த்துக்கங்க. இயக்குனர் ஓடி காட்டினார். 2 முறை அதே போல ஓடி பார்த்து கொண்டாள் ஹேமா. நான் தயார் சார். தன் காரின் கதவை திறந்து வைத்து கொண்டு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ராஜாராம் சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டார். படப்பிடிப்பு தொடங்கும் முன்பு அவள் கலற்றி கொடுத்துவிட்டு சென்றிருந்த தாலி கொடியை சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்தார். அத்தியாயம் 3. ராஜாராம் தன் வீட்டு ஹாலில் சுதந்திரமாக அமர்ந்து புகைப்பிடித்து கொண்டே தனது தோல் நிறுவனத்தின் மேனேஜர் கொண்டு வந்திருந்த கோப்புகளை மேலோட்டமாக பார்த்தார். போட வேண்டிய இடங்களில் கையெழுத்து போட்டு அவரை அனுப்பி வைத்தார். பம்பாயில் தனது நிறுவனத்தில் பங்குகள் தொடர்பாக வழக்கமாக ஆலோசனை கேட்கும் ஏஜென்சியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில விவரங்கள் சொன்னார். சில சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டார். ஹேமாவின் உதவியாளன் பட்டாபிராம் மோட்டார் பைக்கில் வந்து இறங்கினான். வாப்பா, நீ வந்ததும் உன்னை ஃபோன் செய்ய சொன்னாங்க. கற்பகம் ஸ்டூடியோவில் இருக்காங்க. சரி சார். பட்டாபிராம் ஃபோனில் பேசினான். சரி மேடம், செஞ்சிடறேன் மேடம், சொல்லிடுறேன் மேடம். ஃபோனை வைத்தான். தபால் வந்துருச்சா? பம்பாயிலேருந்து ஒரு செக்கு எதிர்பார்க்குறாங்க மேடம். வந்துருச்சே, உன் மேஜை மேலே வைக்க சொன்னேன், பாரு. பார்க்குறேன். அப்புறம் நாளன்னைக்கு மேடம் பெங்களூர் போகிறாங்க. அங்கே இவங்க நடித்து கன்னடத்தில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒரு படத்தோட 100வது நாள் விழா. என்னை டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. உங்ககிட்ட விவரம் சொல்ல சொன்னாங்க. நாளன்னைக்கா? ஆமாம், நாளன்னைக்கு நாங்கள் கொடைக்கானல் போகிறதா இருந்தோமே. அப்போ அதை ரத்து செஞ்சிட்டாங்க போலிருக்கு. இரு, நான் பேசிடுறேன், அவசரப்பட்டு டிக்கெட் எடுத்துடாத. ராஜாராம் தொலைபேசியை அருகில் இழுத்து வைத்து சுழற்றி, ஹலோ, நான் ஹேமாவோட கணவன் பேசுகிறேன், கொஞ்சம் பேச சொல்லுங்க. இருங்க, கூப்பிட்றேன். பட்டாபிராம் தனியாக ஹேமாவுக்கென ஓர் அலுவலக அறையாக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் வந்து மேஜை மேல் சணல் போட்டு கட்டி வைக்கப்பட்டிருந்த பெரிய தபால் கட்டை பிரித்து கிளி ஜோசியம் போல தள்ளி தள்ளி தான் எதிர்பார்த்த தபாலை தேடினான். ஹலோ, ஹேமா பேசுகிறேன். என்ன ஹேமா, பட்டாபிக்கிட்ட பெங்களூருக்கு டிக்கெட் வாங்க சொல்லியிருக்க? ஆமாங்க, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். 100வது நாள் விழா. நாம் கொடைக்கானல் போகிறதா இருக்கோம், மறந்துட்டியா? நான் போயிட்டு வந்து போலாம் டியர். சரி என்றார் அரை மனதுடன். கோபமா? இல்லை, சாயங்காலம் ஒரு கல்யாண வரவேற்பு இருக்குது, உன்னை அழைச்சிக்கிட்டு வரதா சொல்லியிருக்கேன். எத்தனை மணிக்கு வருவ? வரவேற்பு எத்தனை மணிக்கு டியர்? 7. போகலாம், 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், கண்டிப்பாக போகலாம். ராஜாராம் வைத்து விட்டு பட்டாபிராமிடம், பேசிட்டேன், நீ பெங்களூருக்கு டிக்கெட் எடுத்திருப்பா. நீ கேட்ட தபால் வந்திருக்கா என்றார். இல்லை சார், நான் வரேன். அவன் போனதும் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். வேலைக்காரனை அழைத்து சோடா எடுத்து வர சொல்லி குடித்தார். தொலைபேசி ஒலித்தது. ஹலோ, இது என்று தன் எண்ணை சொன்னார். மகேஷ் பேசுகிறேன்ப்பா. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறது கூட நினைவு இருக்கா? உங்களுக்கு தான் ஒரு பையன் இருக்கிறது மறந்து போச்சு. 27 வயசில் பையன் இருக்கேன். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் அவனோட 57 வயசு அப்பாவுக்கு கல்யாணம் கேட்குது மறுபடி. முட்டாள், அது என் சொந்த விஷயம், அதை பற்றி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் இடக்கா கேட்டதால சொன்னேன். நீ வீட்டை விட்டு போய் 1 வாரமாச்சு. யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போனியா? எங்கே இருக்கன்னு தகவலையாவது தரியா? எதுவும் கிடையாது. அப்புறம் என்ன மரியாதை தர்ற எனக்கு? எப்போ ஹேமாவை கல்யாணம் செஞ்சீங்களோ அப்போவே நான் வச்சிருந்த மரியாதை போயிடுச்சுப்பா.
பேரை சொல்லாத மகேஷ். ஓ, எனக்கு தாய் இல்லை. எங்கேருந்து பேசுகிற? திருவனந்தபுரத்துலேருந்து. அங்கேயும் போன? கேரளாவை சுற்றி பார்க்க. எதுக்கு ஃபோன் செஞ்ச? பணம் வேணும், செலவாயிடுச்சு. அப்பா வேணாம், ஆனால் அப்பாவோட பணம் மட்டும் வேணும். கரெக்ட். தரலன்னா தருவீங்க, பெத்த கடமைன்னு ஒன்று இருக்கே. ரெண்டாவது, பையனோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது அப்பாவோட இன்னொரு கடமையாச்சே. அப்படி என்ன மானம் போகுது உனக்கு? நான் ஃபோன் செஞ்சா உடனே எங்கள் அப்பா பணத்துக்கு ஏற்பாடு செய்வார்னு லதா கிட்ட சொன்னேன். அது நடக்கலைன்னா மானம் போயிடுமே. லதாவா? அது யாரு? பேரை சொன்னதுமே புரியலையா? பொண்ணு தான். அதான் யாரு? என்னோட காதலிப்பா. விவரமா இன்னொரு நாள் சொல்கிறேன், பேசுறீங்களா? அவளையும் அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் போனியா? பின்ன தனியாக சுற்றி பார்க்க நான் என்ன பள்ளிக்கூடத்து பையனா? ஏண்டா இப்படி கெட்டு போகிற? காதலிக்கிறது கெட்டு போகிறதாயிடுமா? உங்ககிட்ட என்னால் பேச முடியாது. எப்படியோ ஒளி. எந்த ஹோட்டல்? ஸ்டார் அண்ட் ஸ்டார், அறை எண் 507, ஏசி டீலக்ஸ். எவ்வளோ வேணும்? 20,000 வேணும். அங்கே என்னோட வியாபார நண்பர் இருக்காரு. ஃபோன் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். சீக்கிரம் புறப்பட்டு வந்து சேரு. நன்றி டாடி. மகனின் மானம் காத்த மகாராஜா ராஜாராம் வாழ்க. வைடா தருதல. உன்னை பெத்ததுக்கு அப்பப்போ நான் கட்டுற அபராதம் இது. அப்படின்னா கண்டிப்பாக ரசீது அனுப்பி வைக்கிறேன். ஹேமா சௌகரியமா? டேய், மன்னிச்சுக்கங்க. மாதர்குல மாணிக்கம், என் சிற்றன்னை நலமா தந்தையே? கிண்டலா? வைடா ஃபோனை. ராஜாராம் ஃபோனை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டார். அத்தியாயம் 4. மாலை மணி 6:30. ராஜாராம் கோட் சூட்டில் இருந்தார். தலையில் நரைமுடிகளை சாய சாமர்த்தியத்தில் கருப்பு கட்சிக்கு மாற்றியிருந்தார். ஹேமா பட்டுச்சேலை கட்டி வைர நெக்லஸ் அணிந்து வித்தியாசமான சிகை அலங்காரத்துடன் சென்ட் எடுத்து மேனியெங்கும் பீச்சி கொண்டாள். போலாமா? தொலைபேசி அப்போது ஒலிப்பதை வெறுத்தார் ராஜாராம். கடுகடுப்பாய் எடுத்து, ஹேமா, உனக்கு தான் டைரக்டர் சின்னராமன் பேசுறாரு. சின்னராமன் என்றதும் அவள் விழிகள் விரிந்தன. ஹலோ சார், லண்டன்லேருந்து எப்போ திரும்பினீங்க? இன்னைக்கு தான். பயணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓய்வா இருக்கியா? இல்லை, அவரோட நண்பர் கல்யாண வரவேற்புக்கு புறப்பட்டு இருக்கோம். நான் ஹோட்டல் யுகம் இன்டர்நேஷனல்ல இருந்து தான் பேசுகிறேன். ஒரு புது படத்துக்கு ஆலோசனை செய்ய 10 நாளைக்கு இங்கே அறை போட்டிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே நீ வந்தா பேசலாமேன்னு தான் கூப்பிட்டேன். அப்போ ஒன்று செய்கிறேன், வரவேற்பில் தலையை காட்டிட்டு புறப்பட்டு நான் வரேன். சரி. ஹேமா ராஜாராம் பக்கம் திரும்பி, வாங்க போகலாம். வரவேற்பில் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நான் மட்டும் யுகம் ஹோட்டல் போக வேண்டியிருக்கு டியர். என்ன இங்கே? ஒரு புது படத்துக்கு கதை ஆலோசனை. கதை ஆலோசனைக்கு நீ எதுக்கு? முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டு நடித்தாதான் அந்த பாத்திரத்தோட ஒன்றி நடிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வாங்க. பகலில் வச்சுக்க கூடாதா இதெல்லாம்? ஏன்? ஒரு குடும்ப பொண்ணு ராத்திரி நேரத்தில் ஹோட்டலுக்கெல்லாம் போய்கிட்டு, நான் முழுக்க குடும்ப பொண்ணுன்னா சரி, நடிகையாகவும் இருக்கேன். தொழில் காரணமாக இதெல்லாம் அனுசரித்து தான் ஆகணும். ராஜாராம் மௌனமாக காரை செலுத்தினார். ஹேமா அவர் தோளில் வாசனையாக சாய்ந்து, ஏன் முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்க? ஒன்றுமில்ல, 10 நாளாக தொடர்ந்து படப்பிடிப்பு இருந்ததில் களைப்பு, அது இதுன்னு நமக்கு அமையவே இல்லை. இன்னைக்கு கண்டிப்பா என்று கண்ணடிக்க, ராஜாராம் தன் உள் வருத்தங்களை உடனே கரைத்துவிட்டு உற்சாகமாக விசில் அடிக்க தொடங்கினார். திருமண வரவேற்பில் சொன்னபடி 10 நிமிடம் இருந்துவிட்டு புறப்பட்டார்கள். ராஜாராம் டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு திரும்ப ஹேமா காரை செலுத்தி ஹோட்டல் வந்தாள். கதவு திறந்த சின்னராமன் கட்டில் அருகில் டீபாய் மேல் மது வகைகளை பரப்பி வைத்திருந்தார். வா வா கண்ணு, உனக்காகத்தான் காத்திருக்கேன் என்று கதவை சாத்திவிட்டு அவள் இடையில் கை போட்டு நடத்தினார். இன்னைக்கு தானே ஊர்லேருந்து வந்தீங்க, இன்னைக்கே என்ன சந்திச்சாகணுமா? பின்ன 20 நாளாச்சே பார்த்து பேசி தொட்டு. இன்னொருத்தர் மனைவிங்கிற மரியாதையே இல்லாமல் பேச்சப்பாரு. ஹேமா அவரின் தலைமுடியை செல்லமாக கலைத்தாள். ராஜாராம் உனக்கு தற்காலிக கணவன் தானே? சாச்சா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்பன்னா என்ன அறிமுகப்படுத்தியவராச்சேன்னு குருதர்ச்சனையா நன்றி சொல்கிறேன். இப்படி அவ்வளவுதான். நேரமாச்சு, சீக்கிரம் நன்றி சொல்றியா? இது என்ன பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு வந்திருக்க? கசங்கிடுமே. எடுத்து மடிச்சு வச்சுட்டா எப்படி கசங்கும் என்று புன்னகைத்து விட்டு ஒரு கண்ணாடி கோப்பை எடுத்து கொஞ்சம் மது ஊற்றி கொண்டாள் ஹேமா. ஏற்கனவே உள்ளே அனுப்பியதில் போதையில் சின்னராமன் சத்தமாக சிரித்துவிட்டு, ஒரு வசனம் சொல்லவா? மதுவே மது அருந்தும் விசித்திரம் பார் என்று அவளை அணைத்து கொண்டார். அத்தியாயம் 5. முதலிரவு அறை. கட்டில் மலரில் குளித்திருந்தது. பழத்தட்டுகள், பலகாரங்கள், புகை நெளிய விடும் ஊதுபத்திகள். மெல்ல நடந்து வந்து பாதங்களில் விழுந்தவளின் புஜம் தொட்டு தூக்கி அருகில் அமர வைத்து, சுதா, காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் முதலிரவு அன்னைக்கு தனி வெக்கம் வந்துருமா என்றான் அவன். கட் என்றார் இயக்குனர். ஹேமாவிடமும் அந்த புது அறிமுக கதாநாயகனிடமும் வந்தார். இதோ பாருங்க ஜீவா, கொஞ்சம் இரத்தொன்னில பேசுங்க, கெஞ்சற மாதிரி இருக்கு, நகருங்க, என்ன பாருங்க. சுதா, காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் முதலிரவு அன்னைக்கு தனி வெட்கம் வந்துடுமா என்று பாவனையுடன் நடித்து காட்டினார். உதவி இயக்குனர் வந்து, மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, இதோ வந்துட்டேன் சார் என்று இயக்குனரிடம் சொல்லிவிட்டு ஹேமா படப்பிடிப்பு தளத்தில் இருந்த ஃபோனை அணுகினாள். ஹலோ, ஹேமா பேசுகிறேன்.
மேடம், நான் வாட்ச்மேன் சுந்தரம் பேசுகிறேன். என்னப்பா, ஏன் பதற? கொஞ்சம் முன்னாடி ஐயாவுக்கு நெஞ்சு வலி கடுமையாக வந்துருச்சுங்க திடீர்னு. என்னை கூப்பிட்டு உங்களுக்கும் டாக்டருக்கும் ஃபோன் செய்ய சொன்னார். டாக்டருக்கு ஃபோன் செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேங்க, உடனே வரேன்னு சொன்னார். இப்போ எப்படி இருக்கு அவருக்கு? மயக்கம் ஆகிட்டாரு மேடம். படுக்க வச்சிருக்கேன். உடம்பெல்லாம் வியர்த்திருக்கு. பயமுறுத்தாதப்பா, நான் உடனே புறப்பட்டு வரேன். ஹேமா படபடப்பாக இயக்குநரிடம் வந்து விபரத்தை சொல்லிவிட்டு ஒப்பனையை கலைக்கக்கூட அவகாசமின்றி அவசரமாக தன் காருக்கு வந்தாள். டிரைவர் சாரங்கனை சீக்கிரம் போப்பா என்று விரட்டினாள். போக்குவரத்து சிக்னல்களிலும் சிக்கல்களிலும் தப்பித்து வீடு வந்து சேர அரை மணி நேரமாகிவிட்டது. போர்டிகோவில் குடும்ப டாக்டர் நாராயணசாமியின் ஃபியட் கார் நின்றதும் அவசரமாக இறங்கி மாடிக்கு விரைய அவள் அறையை விட்டு வெளியேறிய டாக்டர் எதிர்பட்டார். டாக்டர், அவரை பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? டாக்டர் மௌனமாக இருந்தார். நான் வந்தப்பவே ராஜாராம் இறந்துட்டார் மேடம். நானும் அவசர முதலுதவிகள் முயற்சி செஞ்சேன், பலன் இல்லை. ரொம்ப வலிமையான மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. மேற்கொண்டு அவரின் மருத்துவ விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்க பொறுமை இல்லாமல் உள்ளே விரைந்தாள் ஹேமா. கட்டிலில் கண்கள் மூடி சவமாகியிருந்த தன் கணவனின் பாதங்களில் சரிந்தாள். முட்டி மோதிக்கொண்டு துக்கம் பீறிட்டது. திருவனந்தபுரத்தில் இருந்த மகேஷுக்கு போனில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. திரையுலக முக்கியஸ்தர்களும் நெருங்கிய உறவினர்களும் விரைந்தார்கள். இயக்குனர் சின்னராமனும் காரியதரிசி பட்டாபியும் முன் நின்று ஏற்பாடுகளை கவனித்தார்கள். விமானத்தில் வந்து சேர்ந்த மகேஷ் தன் தந்தையின் மாலைகள் போர்த்திய உடலுக்கு முன்னால் கை கட்டி கொண்டு உறைந்த துக்கத்துடன், ஆனால் உடைந்து போகாமல் சலனமற்று நின்றான். யார் யாரோ அவன் கையை பற்றி ஆறுதல் சொன்னார்கள். மகேஷ் மனதில் வெறுமை ஏற்பட்டிருந்ததே தவிர ஏனோ அழத் தோன்றவில்லை. அம்மா இறந்த பிறகு பெண்கள் விஷயத்தில் அப்பாவின் லூட்டியும் கடைசியில் ஒரு நடிகையை இரண்டாந்தாரமாக மணந்து கொண்ட செயலும் அவனை அழவிடவில்லை. உணர்ச்சி வசப்படாமல் கடைசி காரியங்களில் மௌனமாக மற்றவர்களுக்காக கடமையாற்றினான். ஒரு மாபெரும் துக்கமாக அவனால் உணரவே முடியவில்லை. அத்தியாயம் 6. 11ஆம் நாள் காரியங்கள் நிறைவு பெற்ற பின் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வீட்டை விட்டு சென்ற பின் அன்றைக்கு மாலை கடற்கரையோரமாக தன் காரை நிறுத்தியிருந்தான் மகேஷ். அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் லதா. லதா முழங்கால் வரை வந்த குட்டை பாவாடை அணிந்திருந்தாள். அலையும் கூந்தலை சிவப்பு எலாஸ்டிக் பட்டியை நெற்றிக்கு மேல் கட்டி கட்டுப்படுத்தியிருந்தாள். கத்தரித்த புருவங்கள், ஒட்டும் பொட்டு, சிவப்பில் தோய்த்தெடுத்த சின்ன உதடுகள். மகேஷ் பருத்த சட்டையும் அமிலத்தில் துவைத்த பேண்ட்டும் அணிந்து முகத்தில் மண்டியிருந்த தாடியுடன் இருந்தான். மகேஷ், அப்பா இறந்த சோகம் இன்னும் மறையலையா? சோகம் ஏற்பட்டிருந்தாதானே அது மாற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உண்மை அதுதான் லதா. எங்க அப்பாவை நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிச்சேனோ கடைசியில் அவ்வளவுக்கு அவ்வளவு வெறுத்தேன். உணர்ச்சிகளை அலைய விடுற வயசா அவருக்கு. 3 தொழில்கள், எவ்வளவு சொத்து. அவர் தகுதிக்கு அப்படி ஒரு கேவலமான காரியம் செய்யலாமா? சரி, உங்களால கட்டுப்பாடா இருக்க முடியலன்னா அப்பப்போ தாகம் தீர்த்துக்கிறத விட்டுட்டு காலம் போன கடைசியில ஒரு கல்யாணம். அதுவும் யார? ஏகப்பட்ட வதந்திகள்ல அடிப்பட்ட ஒரு நடிகைய. அன்னையிலிருந்து நான் வெறுத்துட்டேன். சரி விடுங்க, நடந்து முடிஞ்சதை இப்ப நினைக்கிறதால என்ன லாபம்? கடைசியில என் ரெக்கைகள் உடஞ்சிடுச்சுலதா. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பா எல்லாத்தையும் நிர்வகிச்சுட்டு இருந்தாரு. நான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லா பொறுப்புகளையும் தூக்கி என் தலையில வச்சுட்டு பொசுக்குன்னு போயிட்டாரே. இனிமே நான் நினைச்சபடி சுத்த முடியுமா சொல்லு? இது ஒரு பெரிய கவலையா? எத்தனை நாள் தான் சுத்துவீங்க? இப்போ பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய நேரம், ஏத்துக்கங்க. உனக்கென்ன, சுலபமா சொல்லிட்ட. உங்களை நினைச்சா சிரிப்பு தான் வருது. ஏன்? அவன் எங்க அப்பா என்னை படிக்க கூட வைக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா இருந்தவரை ராஜா மாதிரி இருந்தீங்க. இப்போ அவ்வளவு சொத்து உங்களுக்கு வர்றப்போ மகாராஜா ஆகுறீங்க. 20,000 பணத்துக்கு ஃபோனில் கெஞ்சினீங்களே, மறந்துட்டீங்களா? இனிமே யாருக்கு நீங்க பதில் சொல்லணும்? அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க மகேஷ். அதென்னவோ உண்மைதான். லதா, என்ன கல்யாணம் செஞ்சுக்குவியா? மகேஷ் திரும்பி அவளின் 2 கன்னங்களையும் தாங்கி கொண்டு கெஞ்சலாக கேட்டான். என்ன கேள்வி இது? நான் தான் கெஞ்சணும் உங்களை. அதுக்கில்ல லதா, நான் என்னை பற்றி முழுசா எதையும் மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். வளர்ப்பு முறை சரியில்லாதால காட்டு குதிரை மாதிரி திரிஞ்சேன். கஞ்சா விஸ்கின்னு எல்லா போதைப் பொருள்களும் பார்த்தாச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க மகேஷ். அதே மாதிரி பெண்கள் விஷயத்துலையும் நான் ராமன் இல்லை. நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஐயோ, எதுக்கு இப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லை லதா, நாளைக்கு நமக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடாது. உன்னை பார்த்ததுலேருந்து என் வேகம் கொஞ்சம் அடங்கி இருக்கு. வாழ்க்கைனா என்னன்னு புரியாம ஒரு வரைமுறை இல்லாம இருந்தவன் உன்னோட பழக ஆரம்பிச்சதும் தன் நிலைக்கு வந்த தேர் மாதிரி ஒரு கட்டுக்கு அடங்கினேன். சத்தியமா சொல்றேன், நீ என்ன மாயம் செஞ்சியோ மந்திரம் பண்ணியோ பழைய திமிரெல்லாம் இருந்த இடமே தெரியல. எங்க அப்பா பணக்காரன், என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற திமிர்ல மமதையில வார்த்தைகள் வரும். இப்போ பாரு, பூரா சொத்துகளும் என் கைக்கு வரப்போகுது. ஆனா மனசுல ஒரு சுகம் இல்லை. என்ன செஞ்ச என்ன சொல்லேன்? ஐயோ, ரொம்ப தான் புகழ வேணாம் மகேஷ். உங்ககிட்ட என்ன கவர்ந்த அம்சம் என்ன தெரியுமா? எதையும் மறைக்காம பேசுறது.
எப்படியோ தேசிங்க மாதிரி இந்த முரட்டு குதிரையை அடக்கிட்ட, இந்த சின்னூண்டு உதடுகளை வச்சுக்கிட்டு என்று அவளை தன் மடியில் கிடத்தி கொண்டு அவளின் அதரங்களை வலிக்காமல் நிமிண்டினான். உங்க சித்தி, அதான் ஹேமா, உங்க வீட்டில் தான் இருக்க போறாங்களா? வேற தலைவலியே வேணாம். ஹேமா ஏற்கனவே தன் சம்பாத்தியத்தில் கொஞ்சம் சொத்துகள் வச்சிருக்கா. அவ வீட்டை படப்பிடிப்புக்கு வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருந்தா. மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு காலி பண்ணுமான்னு அனுப்பிட வேண்டியதுதான். அவங்களுக்கு உங்க அப்பா சொத்துல பங்கு எதுவும் கிடையாதா? எப்படி கிடைக்கும்? நானா பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. என்ன இருந்தாலும் உங்க அப்பாவோட வாழ்ந்தவங்க, அதனால நீங்க ஏதாச்சும் சொத்து அவங்களுக்குன்னு கொடுக்கறது தான் நல்லது. இல்லாதவங்கன்னா கொடுக்கலாம், ஏற்கனவே நல்ல வசதியானவ அவ. அதனால என்னங்க, ஒரு மன திருப்திக்காக கொடுங்களேன். எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நீ சொல்லிட்டதால தரேன். எதை கொடுக்கலாம்? எனக்கு என்ன தெரியும்? 2 வருஷம் முன்னாடி அப்பா அடையாறுல ஒரு வீடு வாங்கினாரு 7 லட்சத்துக்கு. அந்த வீட்டை தந்துடலாமா? அதெல்லாம் உங்க விருப்பம். என் மனசுல பட்ட யோசனைய சொன்னேன். மொத்தம் எவ்வளவு சொத்து தேரும் உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட 2 கோடி வரும். அப்படின்னா கொடுக்கலாம். அதனால நீங்க பெருசா குறைஞ்சிட மாட்டீங்க. இன்னைக்கே பேசிடணும் ஹேமா கிட்ட. ஹேமா கிட்ட பேசுறது இருக்கட்டும், எங்க அப்பா கிட்ட என்னைக்கு பேச போறீங்க? இந்த விவகாரம் எல்லாம் முடியட்டும். உங்க அப்பா மறுத்துடுவாரா என்ன? நான் ஏற்கனவே லேசா சொல்லி வச்சுட்டேன். என்னன்னு? வரப்போற உங்க வருங்கால மாப்பிள்ளை சரியான போக்கிரின்னு. ஏய் என்று அவள் கன்னத்தில் தட்டினான். ஆ, வலிக்கிற மாதிரி அடிக்கிறது என்று அவள் சினுங்கினாள். அத்தியாயம் 7. லதாவை அவள் வீட்டருகே இறக்கி விட்டுவிட்டு தன் பங்களாவுக்கு மகேஷ் திரும்பிய போது வாசலில் தன் குடும்ப வக்கீல் ராமச்சந்திரனின் கருப்பு அம்பாசிடர் கார் நிற்பதை கவனித்தான். இவன் உள்ளே வந்தபோது கூடத்தில் ஹேமாவும் வக்கீலும் அமர்ந்திருந்தார்கள். வாங்க தம்பி, உங்களுக்காகத்தான் வக்கீல் சார் 1 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு என்றாள் ஹேமா. எனக்காகவா? ஆமா மிஸ்டர் மகேஷ், வாங்க இப்படி உட்காருங்க. மகேஷ் வந்து வக்கீல் அருகில் அமர்ந்தான். எதிரே டீபாய் மேல் வக்கீல் தனது சிறிய சூட்கேஸை வைத்திருந்தார். சற்று தள்ளி இருந்த தொலைபேசி ஒலித்தது. பட்டாபி, யாருன்னு பாரு என்றாள் ஹேமா. பட்டாபி வந்து எடுத்து பேசிவிட்டு, மேடம், தயாரிப்பாளர் மோகன்தாஸ் பேசுறாரு, உங்க கூட பேசணுமா என்றான். நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறதா சொல்லு, 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட சொல்லு. அப்படியே சொல்லிவிட்டு விலகிச் சென்று பட்டாபி மரியாதையாக நின்று கொண்டான். என்ன சொல்லுங்க சார், நாளைக்கு நானே உங்களை கூப்பிடலாம்னு இருந்தேன் என்றான் மகேஷ். எதுக்கு? அப்பாவோட சொத்து விஷயமா பேசத்தான். அது சம்மந்தமா பேசத்தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. மகேஷ், உங்க அப்பா உயில் எழுதி வச்சிருக்காரு. என்னது? மகேஷுக்கு தூக்கி வாரி போட்டது. அவனுக்கு தெரிந்தவரை அப்பா உயில் எதுவும் எழுதவில்லை. வக்கீல் தன் சூட்கேஸை மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு திறந்தார். 2 பழுப்பு நிற தடிமனான உரைகளை வெளியே எடுத்தார். இது உயிலோட பிரதி, படிச்சு பாருங்க. மகேஷிடம் ஒன்றையும் ஹேமாவிடம் ஒன்றையும் கொடுத்தார். படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை, விபரம் என்ன? இருங்க, உயில் எப்போ எழுதினாரு அதை சொல்லுங்க முதல்ல. 3 மாசம் முன்னாடி என்னை கூப்பிட்டு அனுப்பினாரு. விவரத்தை சொன்னாரு. நான் தான் உயில் தயாரிச்சேன். படிச்சுட்டு முறைப்படி 2 சாட்சிகள் முன்னால கையெழுத்து போட்டாரு. அன்னைக்கே பதிவு அலுவலகம் போய் பதிவும் செஞ்சோம். ஓஹோ, சொந்த மகன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எழுதினாரா? அவசரப்படாதீங்க தம்பி, உங்க அப்பா உயில் எழுதி வச்சிருக்கிறாருங்கிற விஷயம் உங்களை மாதிரியே எனக்கும் இப்பதான் வக்கீல் சார் சொல்லித்தான் தெரியும். என்கிட்டையும் அவர் எதுவும் சொல்லல என்றாள் ஹேமா. உங்களுக்கு உயில் விஷயம் தெரியுமான்னு நான் கேட்கலையே, உங்க பதில் எனக்கு தேவையில்லை என்று முறைப்பாக பேசின மகேஷ் வக்கீல் பக்கம் திரும்பி விவரத்தை சொல்லுங்க என்றான். மிஸ்டர் மகேஷ், நீங்க வேகப்படக்கூடாது. இதுல நான் ஒரு கருவிதான். உங்க அப்பா எப்படி விரும்பினாரோ அப்படி செயல்பட்டிருக்கேன். கொஞ்ச நாளா நீங்க அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல போலிருக்கு. நான் கூட எடுத்து சொன்னேன். எனக்கு தெரியும், நான் சொல்றபடி எழுதுங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. விபரத்தை சொல்லுங்க. வீடிகை வேண்டியதில்ல. 2 வருஷம் முன்னாடி அடையாறுல வாங்கின வீட்டை உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்காரு சாரு. சரி, அப்புறம்? வக்கீல் தயங்கினார், எச்சில் விழுங்கினார். சொல்லுங்க அப்புறம். அந்த ஒரு சொத்தை தவிர மற்ற எல்லா சொத்துக்களையும் உங்க சித்தி பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. மகேஷுக்கு திக்கென்றது. இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் சொத்துக்கள் நேற்று வந்து ஒட்டி கொண்டவளுக்கு. வெறும் 7 லட்சம் மதிப்புள்ள வீடு எனக்கு. நாய்க்கு வீசும் ரொட்டி துண்டு போல. வியர்த்தது. மூச்சுகள் அவசர அவசரமாக வெளியேறின. படபடப்பாய் வந்தது. காட்டு கத்தலாய் கத்தினான். நான் ஒப்புக்க மாட்டேன் இத. இது உயில் இல்ல, சதி, திட்டமிட்ட சதி. நான் ஒப்புக்கவே மாட்டேன். அமைதியா இருங்க. உயில் விபரம் இதுதான். இதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். முடியாது. இதுல என்ன நியாயம் இருக்கு கட்டுப்பட? ஏண்டி, எங்க அப்பாவை மைக்கி சதி பண்ணிட்டியா? அமைதியாய் இருந்த ஹேமா கோபமாய் நிமிர்ந்தாள். தம்பி, வார்த்தைகளை நிதானிச்சு பேசுங்க. மரியாதை இருக்கட்டும். என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? நேத்து வந்த கேடு கெட்டவ உனக்கு சொத்து புறா எழுதியிருக்காரு எங்க அப்பா. உனக்கு தெரியாமலா எழுதுவாரு? என்ன சாகசம் பண்ணின சொல்லுடி. ஹேமா சடார் என்று எழுந்தாள். வக்கீல் சார், நான் நிதானமா பேசத்தான் விரும்பினேன். இவ்வளவு கேவலமான பேச்சுகளை நான் வாங்கி கட்டிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எடுத்து சொல்லுங்க இவர்கிட்ட.
நான் சோத்துக்கு வழி இல்லாம இவங்க அப்பாவை கட்டிக்கிட்டு திடீர் சொகுசை பார்க்கல. என் சொத்து 2 தலைமுறைக்கு தண்ணியா செலவு செய்யலாம். அதனால நான் சாகசம் செஞ்சு இந்த சொத்துக்களை அடைய வேண்டியதில்ல. அவர் மனசு நோகிற மாதிரி பல தடவை இவர் பேசியிருக்காரு, நடந்துகிட்டு இருக்காரு. பல பேர் முன்னிலையில என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அதெல்லாம் அவர் மனசை பாதிச்சு இப்படி உயில் எழுதிட்டாரு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என்கிட்ட தரைக்குறைவா பேசுறத நிறுத்த சொல்லுங்க. இனிமே எந்த பேச்சும் எனக்கும் உங்களுக்கும் தான். 24 மணி நேரம் டைம் தர்றேன். இங்க இருக்கிற இவரோட பொருள்களை எடுத்துக்கிட்டு காலி பண்ண சொல்லுங்க. இதோ இருக்க அடையாறு வீட்டோட சாவி. இதுக்கு மேல ஏதாச்சும் விவகாரம் பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நானும் மரியாதையை கலட்டி வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிடுவேன். கலட்டுறது தான் உனக்கு கை வந்த கலையாச்சே. டேய், இன்னும் ஒரு வார்த்தை கீழ்த்தரமா பேசின வாட்ச்மேனை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள சொல்லுவேன். இப்போ என் வீட்டில் நின்றுக்கிட்டு பேசுறேங்கிறத மறந்துடாத. வக்கீல் எழுந்து கொண்டார். 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? வயிறு எரியுதே சார். என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவியா? உன்ன என்ன செய்யறேன் பாருடி என்று ஆத்திரமாக மகேஷ் அவளை தாக்குவதற்கு சுற்றும் முற்றும் ஆயுதம் தேடி எதுவும் கிடைக்காமல் வக்கீலின் சூட்கேஸை எடுத்து அவளை நோக்கி வீச அவள் நகர்ந்து கொண்டாள். பட்டாபி ஓடி வந்து மகேஷை கெட்டியாக பிடித்து கொள்ள திமிரினான் மகேஷ். விடு, என்ன ஒரு பஜாரி என்ன பார்த்து பந்தாவா பேசுறா? விடுறா, என்ன தீர்த்துறேன் அவளை. மகேஷ், நீங்க முதல்ல வாங்க என்னோட, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வக்கீலும் பட்டாபியுமாக சேர்ந்து திமிரின அவனை வெளியே இழுத்து கொண்டு சென்றார்கள். வக்கீல் வலுக்கட்டாயமாக அவனை தன் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார் விரைவாக. மார்பை பிடித்து கொண்டு பெருமூச்சு விட்டாள் ஹேமா. அத்தியாயம் 8. வக்கீல் ராமச்சந்திரன் மகேஷை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று நீண்ட நேரம் சமாதானம் செய்தார். ஆறுதல் சொன்னார். நீங்க இந்த விஷயத்துல முரட்டுத்தனம் காட்டி இருக்க கூடாது. இதமா பதமா பேசி அவங்க கிட்ட இருந்து சில முக்கியமான சொத்துக்களை மறுபடி உங்க பேருக்கு எழுதிவாங்க. நான் முயற்சி எடுத்துக்கிறேன். 2 நாள் போகட்டும். அவங்க கோபம் தணியட்டும். நான் நியாயங்களை எடுத்து சொல்றேன். நீங்க அவசரப்பட்டு எந்த விபரீத நடவடிக்கைகள்லையும் இறங்கிட வேணாம் என்றார் இறுதியில். மகேஷ் அன்றைக்கு இரவே ஒரு டாக்ஸி பிடித்து கொண்டு சென்று பங்களாவில் இருந்த தன் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஹேமாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அடையாறு வீட்டிற்கு வந்தான். இரவு முழுக்க உறங்கவில்லை. அப்பாவும் ஹேமாவும் சேர்ந்து தனக்கு இழைத்துவிட்ட துரோகத்தை நினைத்து நினைத்து குமுறினான். திடீரென்று ஒரு குறுக்கு சிந்தனை மின்னல் அடித்தது. உண்மையில் இப்படி எந்த அப்பாவாவது சொந்த மகனுக்கு அநியாயமாய் துரோகம் செய்ய துணிவாரா? ஏன் மோசடியாய் இருக்கக்கூடாது? ஒருவேளை உயில் ஒருவித கட்டாயத்தில் மிரட்டல் முனையில் கையெழுத்திடப்பட்டிருக்கலாம். ஒருவேளை வக்கீல் ராமச்சந்திரனே கூட உடந்தையோ? 3 மாதங்கள் முன்பு உயில் எழுதினார். திடீரென்று மாரடைப்பு வந்து இறந்தார். உண்மையிலேயே மாரடைப்பு தானா? இயற்கையாகத்தான் இறந்தாரா? இல்லை அவர் சாவில் ஏதாவது மர்மம் இருக்கலாமா? ஒரு தெளிவுக்கு வந்த மகேஷ் காலையில் வீட்டை பூட்டிக் கொண்டு நேராக தன் அப்பாவின் பங்களா இருந்த ஏரியாவின் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் ஆட்டோவில் இருந்து இறங்கினான். உள்ளே வந்தான். இன்ஸ்பெக்டரை விசாரித்தான். அவர் இல்லை. சமீபத்தில் மாற்றலாகி அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் தான் இருந்தார். தயாளனின் தாடை மத்தியில் லேசாய் ஒரு பள்ளம். உயரமாக ஒல்லியாக இருந்தார். கழுத்தில் மெல்லிய தங்கச்சங்கிலி அணிந்திருந்தார். போலீஸுக்கு உரிய பிரத்யேக முரட்டுத்தனம் இன்னும் அவர் முகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை. சார், என் பேர் மகேஷ். தொழிலதிபர் ராஜாராமோட ஒரே பையன். வணக்கம், உட்காருங்க. உங்கள் அப்பா தான் சமீபத்தில் ஆமாம் இறந்துட்டாரு. 2 வாரம்தான் ஆச்சு. சரி, என்ன உங்கள் பிரச்சனை? இந்த உயில் பிரதியை பாருங்க. இதை நேற்று எங்கள் வக்கீல் கொடுத்தாரு. தயாளன் மேலோட்டமாக பார்த்தார். மகேஷ் நேற்று நடந்த விவரங்கள் அனைத்தையும் சொன்னான். சாரி, இது சிவில் மேட்டர், சொத்து விவகாரம். இதில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதே சார். இந்த உயில் உண்மையானது தானா, கையெழுத்து அவரோடது தானான்னு ஆராய்ஞ்சு வேணும்னா சொல்லலாம். நான் அதுக்காக வரல. புகார் ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னு? எங்கள் அப்பா இயற்கையாக சாகலை. அவர் சாவில் மர்மம் இருக்குன்னு. உங்கள் முறையில் புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிப்போம். அப்பாவை எரிச்சாச்சு. உங்கள் புகார் இதிலேயே முக்கால்வாசி பலவீனமாயிடுச்சு மிஸ்டர் மகேஷ். இறந்த சடலம் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அப்போவே புகார் கொடுத்துருக்கணும். அப்போ எனக்கு சந்தேகம் ஏற்படலையே. உயில் விஷயம் தெரிஞ்சதும் தான் சந்தேகம் வருது. என் புகாரை ஏற்றுக்க மாட்டீங்களா? தயாராக எழுதி கொண்டாந்துருக்கேன். ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை, பலன் கிடைக்கிறது சிரமம்னு சொன்னேன். உங்கள் சந்தேகத்துக்கு பலமான ஆதாரமா ஏதாவது கிடைச்சா தேவலை. கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனாலும் உங்கள் புகார் மேலே கண்டிப்பாக விசாரிக்கிறேன். நீங்கள் நாளைக்கு இதே நேரம் வந்து என்னை பாருங்க. சரி சார். வெளியேறினான் மகேஷ். லதாவுக்கு ஃபோன் செய்து குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொல்லி சந்தித்தான். இருவருமாக ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு கொண்டே பேசினார்கள். மகேஷ் சொன்ன விவரங்களை கேட்டு அதிர்ச்சியடைந்தாள் லதா. இப்படி கூட துரோகம் செய்வாங்களா சொந்த பிள்ளைக்கு? நடந்திருக்கே. நேற்று தான் நீ என்ன மகாராஜான்னு, இப்போ டாக்ஸி தான், சொந்தக்கார் இல்லை. பர்ஸில் உள்ள பணம் தீந்துட்டா வீட்டில் உள்ள செங்கலை பேத்து தான் சாப்பிடணும். நான் அவளுக்கு விட்டு கொடுக்க நினச்சிருந்த வீடு மட்டும்தான் இப்போ எனக்கு. தைரியமா இருங்க மகேஷ்.
வக்கீல் சார் தான் பேசி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரே, அந்த ராட்சசி ஒத்துக்க மாட்டாளதா? போலீஸில் ஏன் அவசரப்பட்டு புகார் கொடுத்தீங்க? ஏன், அதனால் என்ன? போலீஸ் ஹேமாவை விசாரிக்கட்டுமே. நீங்கள் கொடுத்த புகாரை சொல்லட்டுமே. அதனால் ஆத்திரமாகி கொஞ்சம் சொத்துக்கெல்லாம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு விட்டு கொடுக்க நினச்சிருந்தா கூட அந்த எண்ணத்தை அவள் மாற்றிருக்கலாம் இல்லையா? விட்டு கொடுக்குற பெண் இல்லை அவ. திட்டம் போட்டு தான் காரியம் செஞ்சிருக்கா. வக்கீல் வார்த்தை எடுபடாது. உயில் ரொம்ப பக்காவாக இருக்கு. முறைப்படி நடந்திருக்கு. என் ஒரே நம்பிக்கை போலீஸ் தான். அப்பாவோட சாவை நான் பலமாக சந்தேகப்படுறேன். போலீஸ் விசாரணையில் ஏதாச்சும் ஆதாரம் கிடச்சி என் சந்தேகம் ஊர்ஜிதமாயிட்டா உயிலும் செல்லாதுன்னு நிரூபிக்கலாம் லதா. பார்ப்போம். என்ன ஆனாலும் இதை நான் விட போகிறதில்ல லதா. 2 கோடி நினச்சி பாரு, 2 கோடி. லதா, என் மேலே உனக்கு இருக்கிற அன்பு இதனால் மாறிடாதே. இதென்ன அசட்டுத்தனமான கேள்வி? உங்கள் பணத்தோட பின்னணியை பார்த்தா நான் உங்களை நேசித்தேன். மகேஷ், சொத்து உங்களுக்கு கிடைக்காம போனா கூட இந்த வீட்டை அடகு வச்சு ஏதாச்சும் தொழில் தொடங்குங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அது கடைசி கட்டம். நியாயமாக எனக்கு சேர வேண்டிய சொத்தை எதுக்காக நான் விடணும் என்று ஆத்திரம் மாறாமல் பேசிய மகேஷ் மறுநாள் காலை சப் இன்ஸ்பெக்டர் குறிப்பிட்ட நேரத்திற்கு சரியாக போலீஸ் ஸ்டேஷன் வந்தான். தயாளன் இருந்தார். அவனை அமரச் சொன்னார். மிஸ்டர் மகேஷ், விசாரிச்சோம். உங்கள் சித்தியை வீட்டில் உள்ள வேலைக்காரங்களை மாரடைப்பு வந்தப்போ பக்கத்தில் இருந்த வாட்ச்மேன் சுந்தரத்தை உடனே வந்து சிகிச்சை கொடுக்க முயற்சி செய்த டாக்டர் நாராயண சுவாமியை எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். இது இயற்கையான மரணம்தான். காரணம் கடுமையான மாரடைப்பு. நீங்கள் சந்தேகப்படுற உங்கள் சித்தி அந்த நேரத்தில் சினிமா படப்பிடிப்பில் இருந்ததையும் விசாரித்து உறுதி செஞ்சிட்டோம். அதனால் உங்கள் புகாரை நாங்கள் பதிவே செஞ்சுக்கல. மற்றபடி இதோ இருக்கு நீங்கள் கொடுத்த உயில் பிரதி. இதில் உள்ள கையெழுத்து உங்கள் அப்பா கையெழுத்து தான். உயிலும் பக்கா உயில் தான். முறைப்படி நடத்தப்பட்டிருக்கு. வக்கீல் ராமச்சந்திரனையும் சந்திச்சு பேசினேன். அதனால் உங்கள் பிரச்சனையில் நாங்கள் இதுக்கு மேலே தலையிட முடியாது. நீங்கள் சமாதானமாக 4 பெரிய மனுஷங்களை வச்சு சொத்து சம்பந்தமாக பேசி தீர்த்துக்கங்க. உங்கள் ஆலோசனைக்கு நன்றி என்று கடுப்பாய் புறப்பட்டான் மகேஷ். அத்தியாயம் 9. மறுநாள் மாலை மணி 6. அந்த ஸ்டூடியோவின் 3வது படப்பிடிப்பு தளத்தில் தான் சம்பந்தப்பட்ட காட்சியை நடித்து முடித்த ஹேமா தனது பிரத்யேக ஒப்பனை அறைக்கு வந்தாள். அவளின் ஒப்பனை பெண் சுந்தரி ஒப்பனையை கலைக்க உதவி கொண்டிருந்தாள். சுந்தரி, நாளைக்கு 8 மணிக்கு மகாபலிபுரத்தில் படப்பிடிப்பு. 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. வீட்டிலேயே மேக்கப் செஞ்சுக்கிட்டு வந்துடுறதா சொல்லிட்டேன். சரிங்க மேடம். பணம் கேட்டில்ல என்று கைப்பையை திறந்து பார்த்து மூடிவிட்டு, வீட்டுக்கு வந்துட்டு தானே போக போற, குறையுது, வீட்டில் எடுத்து தரேன். சரிங்க மேடம். அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் இயக்குனர் சின்னராமன். நீ இங்கே இருக்கன்னு சொன்னாங்க. அந்த பைய போலீஸில் புகார் கொடுத்தானாமே. நான் வெளியில் இருக்கேன் மேடம் என்று சுந்தரி நாசுக்காக வெளியே சென்றாள். ஆமாங்க, வந்து விசாரிச்சாங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ சரின்னு சொல்லு. அந்த பயலை கையை காலை உடைக்க ஏற்பாடு செய்கிறேன். எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. வேற வேணையே வேணாம். அவன் போலீஸுக்கும் போகட்டும், எங்கே வேணாலும் போகட்டும். எதுவும் செஞ்சிட முடியாது. சின்னராமன் அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டி, கணவன் இறந்த சோகமெல்லாம் தீந்துருச்சா? மறுபடி எப்போ எனக்கு நன்றி சொல்ல போற என்றார். நீங்க வேற, இவனோட வில்லங்க விவகாரம் எல்லாம் ஓயட்டும். மனசே சரியா இல்ல. மனசு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட வேண்டியதுதானே. இதுக்கு ஏது மருந்து? விஸ்கி தான் மருந்து. 3 நாளாக தினம் குடிச்சாதான் தூக்கம் வருது. 1 வாரம் துள்ளுவான், அப்புறம் அடங்கிடுவான். எந்த பிரச்சனையானாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். அந்த தைரியம்தான் எனக்கும். வரட்டுமா போ? மூஞ்சி தான் லேசா வாடி இருக்கு. உடம்பு மதன்னு அப்படியே தான் இருக்கு என்று அவளின் இடுப்பில் கிள்ளிவிட்டு வெளியேறினார் சின்னராமன். ஹேமா தன் சொந்த உடைக்கு மாறினாள். உள்ளே வந்த சுந்தரி ஒப்பனை பொருள்களை சேகரித்து அதற்கான பெட்டியில் அடுக்கினாள். புறப்பட்டார்கள். காரை சாரங்கன் ஓட்ட பின் இருக்கையில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். குறிப்பிட்ட சாலையில் ஒரு மதுக்கடை அருகில் காரை நிறுத்தச் சொன்ன ஹேமா சுந்தரியிடம் 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்து கிசுகிசுப்பாக அரை பாட்டில் விஸ்கி வாங்கி வரச் சொன்னாள். வேணாமா, 4 நாளாக தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க. அப்புறம் இதுவே வழக்கமாயிடும். எனக்கு தெரியும், போடி. அதற்கு மேல் மறுத்து பேச முடியாமல் சுந்தரி சென்று வாங்கி வர அதை தன் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். பங்களாவுக்கு வந்தபோது மணி 7 தாண்டி இருந்தது. சமையல்காரி ரத்னாவிடம் சாப்பாட்டை மாடிக்கு கொண்டு வர சொல்லிவிட்டு, சுந்தரி மேலே வா என்று தன் அறைக்கு சென்றாள். மேலே சென்று மேக்கப் பெட்டியை ஓரமாக வைத்து பவ்யமாக நின்றாள் சுந்தரி. சுந்தரி, இன்னைக்கு எனக்கு துணையாயிரு. நாம் 2 பேரும் சேர்ந்து விஸ்கி சாப்பிட்லாம். ஐயோ வேணாமா. என்ன புதுசாக சினுங்கிற? பெங்களூரில் சாப்பிட்லையா? நீங்கள் ரொம்ப வற்புறுத்துனீங்கன்னு சாப்பிட்டேன். இப்போவும் வற்புறுத்துறேன். தனியாக சாப்பிட்டா போர் அடிக்கும். அது வெளியூர். நான் தண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக முடியுமா? அப்பாரு செருப்பை கழட்டிக்கிட்டு அடிப்பாரு. சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டிலே படுத்துரு. இல்லைம்மா, வீட்டில் தேடுவாங்க. நான் சொல்லிட்டு வரல. கொஞ்சோண்டு சாப்பிட்றீ. ரொம்ப பிகு செய்கிற. மறுக்கிறதா நினைக்காதீங்க. வேணாம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் வாடை காட்டி கொடுத்துடும். அப்படின்னா கலந்தாவது கொடு. அதாவது செய்கிறியா? அது செய்கிறேன். ஹேமா இரவு உடைக்கு மாறினாள். குளியலறை சென்று முகம் கழுவி வந்தாள்.
ரத்னா சாப்பாடு கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள். சுந்தரி ஆரஞ்சு பானமும் விஸ்கியும் அளவோடு கலந்து கொடுத்து விட்டு புறப்பட்டாள். பணம் கேட்டேனே, நெளிந்தாள். மறந்துட்டேன் பாரு. அலமாரி திறந்து 1000 ரூபாய் எடுத்து தந்தாள் ஹேமா. நான் போயிட்டு வரேம்மா. காலையில் 6க்கெல்லாம் சரியா வந்துரு. சரிங்கம்மா. சாரங்கன் வீட்டுக்கு போயிட்டா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான். நீ போறப்போ சொல்லிட்டு போ. அவனை இங்கேயே கார் ஷெட்டில் படுத்துட சொல்லு. சொல்றேம்மா. சுந்தரி இறங்கி வந்து வாசலில் இருந்த டிரைவரிடம் ஹேமா சொன்னதை சொல்லிவிட்டு, கவனிக்கவே மாட்டேங்கிற என்ற வாட்ச்மேனை முறைத்து, ஒரு நாள் உன்னை பற்றி சொல்லி டோஸ் கொடுக்க சொல்லணும் என்று கூறிவிட்டு களைப்பாக தன் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தாள். அத்தியாயம் 10. பங்களாவின் ஹால் கடிகாரம் 8 முறை ஒலித்தது. ரத்னா சமையலறையை கழுவி தள்ளிவிட்டு சாத்தி வாசல் கதவை தாளிட்டு ஒரே ஒரு நீல விளக்கை எரிய விட்டுவிட்டு மாடிப்படிக்கு அருகில் தனது பாயை கொண்டு வந்து போட்டுக்கொண்டு படுக்க சென்றபோது, ரத்னா, ஹேமாவின் குரல் கேட்டது. வந்துட்டேம்மா என்று அவசரமாக எழுந்து கொண்டாள். மாடிப்படிகளின் உச்சியில் இரவு உடையில் நின்ற ஹேமா, நீ வரவேணா, ஷெட்ல படுத்திருப்பான், சாரங்கனை கூப்பிடு என்றாள். ரத்னா கதவை திறந்து கொண்டு போய் சாரங்கனை அழைத்து வந்தாள். என்னம்மா என்றான் அடக்கமாய். அடையாறு வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுமா. போய் மகேஷ் இருப்பாரு, சொத்து சம்பந்தமா பேசணும், உடனே கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்கன்னு கையோட கூட்டிக்கிட்டு வா என்றாள் லேசான குளறலுடன். இப்ப வா, பின்ன நாளைக்கா? அதுக்கில்ல, இப்ப ராத்திரி மணி 8. அது எனக்கு தெரியாதா? அம்மா, தப்பா நினச்சிக்காதீங்க, நீங்க இப்போ அவ்வளவு நிதானத்துல இல்ல. எனக்கே அறிவுரை சொல்றியா? இப்ப திடும்னு ஒரு யோசனை பட்டுது, உடனே பேச விரும்புறேன். நீ இப்ப கூட்டிட்டு வர போறியா இல்ல நானே போகட்டுமா? கோச்சுக்காதீங்கம்மா, நானே கூட்டிக்கிட்டு வரேன். டிரைவர் வெளியேறியதும் ரத்னாவிடம், ரத்னா, மகேஷ் வந்தா மேலே வர சொல்லு என்று தன் அறைக்குள் நுழைந்தாள். அழைப்பு மணி ஒலித்த போது மகேஷ் உறங்காமல் சிந்தனையில்தான் இருந்தான். யார் என்ற கேள்விக்குறியுடன் தான் கதவை திறந்தான். என்னப்பா என்றான் டிரைவரை பார்த்து. சொத்து விஷயமா உங்க கூட அவசரமா என்னவோ பேசணுமா, கையோட அம்மா அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. ராத்திரி 8:15? ஆமா, கையோட கூட்டி வர சொன்னாங்க. வேற யார் இருக்காங்க இங்க? வேற யாரும் இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. வந்து தண்ணி சாப்பிட்ருக்காங்க, போதையோட தான் சொன்னாங்க. அதனால எனக்கு என்ன பயமா? ராத்திரி 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வரேன். எனக்கு என்னையா ஆம்பளை, இதோ பாத்தியா? மகேஷ் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து மடக்கு கத்தியை எடுத்து காட்டினான். எப்பவும் எதுக்கும் நான் தயாராத்தான் இருக்கேன், வா போகலாம். மகேஷ் வீட்டை பூட்டி கொண்டு அவனோடு காரில் புறப்பட்டான். 1/4 மணி நேரத்தில் பங்களாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். மகேஷ் உள்ளே நுழையும் முன்பு சாரங்கன், ஐயா, நிலைமை சரியில்லை, அடக்கமாவே பேசிட்டு வாங்க என்றான். பேச்சு எப்படி வருதோ அப்படிதான் பதிலும் கிடைக்கும். உள்ளே வந்தவனை, அம்மா உங்களை மாடிக்கு வர சொன்னாங்க என்றாள் ரத்னா. மகேஷ் படிகள் ஏறி மேலே வந்து லேசாக திறந்திருந்த அறைக்கதவில் 2 முறை தட்டிவிட்டு காத்திருந்தான். எந்த பதிலும் இல்லை. கதவில் கை வைக்க அது திறந்து கொண்டது. உள்ளே வந்தான். கட்டிலில் ஒய்யாரமாய் படுத்து கண்களை மூடியிருந்த ஹேமாவின் மெலிதான இரவு உடை கலைந்திருந்தது, நெகிழ்ந்திருந்தது, முழங்கால் வரை விலகியிருந்தது. விம்மிய மார்புகள் சீராக உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தன. அப்படி ஒரு கவர்ச்சியான நிலையில் அவள் படுத்திருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு வினாடி பார்த்தவன் சட்டென்று திரும்பி நின்று கொண்டான். ச, இது என்ன புதுவிதமான நாடகம்? எதுக்கு வர சொன்ன? அவளிடமிருந்து பதில் இல்லை. மறுபடி கேட்டும் பதில் இல்லை. பிறகுதான் கட்டில் அருகே காலியாயிருந்த விஸ்கி பாட்டிலை கவனித்தான் மகேஷ். ஹேமா நல்ல போதையில் புரண்டு தலையணையை அணைத்து கொண்டு படுக்க, இரவு உடை மேலும் நெகிழ சட்டென்று வெளியே வந்துவிட்டான் மகேஷ். வேகமாக படிகளில் இறங்கினான். சாரங்கனிடம் வந்து, பொம்பளையாவ? கர்மம், எந்த கணக்கில் சேர்க்கிறது இவள? கொஞ்சம் நிதானத்தில் இல்லைன்னு சொன்னில்ல, சுத்தமா நிதானம் இல்லை. அரை பாட்டில் விஸ்கி காலியா கிடக்கு, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். பின்ன என்னை எதுக்காக வர சொல்லணும்? அதுவும் இந்த நேரத்துல? தரங்கெட்ட பொம்பளை, வாயா, என்னை கொண்டாந்து வீட்டில் விடு. உன் பேச்சை நம்பி நானும் புறப்பட்டு வந்தேன் பாரு என்று காரில் ஏறிக்கொண்டான். நான் என்னங்க செய்வேன், சொன்னதை செஞ்சேன். தன் வீட்டிற்கு வந்து படுத்த மகேஷ் சிந்தித்தான். எதற்காக என்னை வர சொல்லிவிட்டு போதையில் மூழ்கினாள்? அல்லது போதையில் மூழ்கின சமயம் என்னை எதற்கு வர சொன்னாள்? சொத்து விஷயமாக பேசும் நேரமாயுது, பேசும் சூழ்நிலையாயுது. வேறு ஏதோ திட்டமிட்டிருக்கிறாள். எதிரியை வெல்ல முடியாவிட்டால் நண்பனாக்கிக்கொள் என்பதைப் போல என்னை தவறான நோக்கத்தோடு விவஸ்தை இல்லாமல் வலை வீச நினைத்திருக்கிறாள். ச, காம பிசாசு. அத்தியாயம் 11. இரவின் ரகசியங்களை அம்பலப்படுத்த புறப்பட்டிருந்தது சூரியன். ஆகாயம் தன் அழுக்கு முகத்தை கழுவிக்கொள்ளத் தொடங்கியிருந்தது. கூட்டணி அமைத்து பறவைகள் சுறுசுறுப்பாக புறப்பட்டிருந்தன. ராஜாராமின் பங்களாவின் வாசலில் மகாபலிபுரம் புறப்பட தயாராய் கார் நின்று கொண்டிருந்தது. சாரங்கன் குளித்து நெற்றியில் திருநீருடன் காருக்குள் ஊதுபத்தி செருகினான். டேப்பில் பக்தி பாடல் போட்டான். சொன்னபடி சரியாய் 6 மணிக்கு வந்துவிட்ட மேக்கப் பெண் சுந்தரி ஹாலில் அமர்ந்து பேப்பரை புரட்டி கொண்டு மேலே இருந்து அழைப்பு வர காத்திருந்தாள்.
ரத்னா காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளை அணுகினாள். ரத்னா, அம்மா குளிச்சுட்டாங்களான்னு பாரு, நான் வந்துட்டேன்னு சொல்லு. சொல்றேன். ரத்னா காப்பி ட்ரேயுடன் மாடிக்கு வந்தாள். ஹேமாவின் அறைக்கதவு திறந்தே இருப்பதை பார்த்தாள். ராத்திரி அம்மா இருந்த நிலையில் தாள் போட்டுக்கொள்ள கூட கவனமில்லை. இப்படியா ஆம்பளை போல குடிப்பார்கள்? அந்த நிலையில் மகேஷை வரவழைக்கலாமா? நமக்கென்ன, இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரங்கள். இங்கே உள்ள நியாயங்கள் தனி ரகம். அம்மா என்று குரல் கொடுத்தாள். உள்ளே இருந்து வா என்று பதில் இல்லை. குளியலறைக்கு சென்றிருக்கலாம் என்று நினைத்து கொண்டு உள்ளே சென்ற ரத்னா கையில் இருந்த காப்பியுடன் கூடிய தட்டை நடுவ விட்டுவிட்டு தன் வாழ்நாளிலேயே கண்டிராத அதிர்ச்சியை அடைந்து மிக உச்ச குரலில் கத்தினாள். அத்தியாயம் 12. போலீஸ் ஜீப் நின்றது. 3 கான்ஸ்டபிள்களும் இன்ஸ்பெக்டர் தங்கராஜும் சப் இன்ஸ்பெக்டர் தயாளனும் இறங்கினார்கள். பங்களாவின் உள்ளே வந்தார்கள். போன் செஞ்சது யாரு? நான் தான் சார் என்றான் டிரைவர் சாரங்கன். எங்க? மாடியில சார், அவங்க ரூம்ல. யாரும் எதையும் தொட்டு இல்லையே? இல்ல சார். வாங்க தயாளன், பார்த்துட்டு வந்து அப்புறம் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம். சரி சார். வேற யாரும் வரவேணாம், எல்லாரும் இங்கே இருங்க. தகவல் தர வேண்டியவங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் கழுத்தில் காதில் எல்லாம் பவுடர் அடித்திருந்தார். சரியான கருப்பு. கண்களில் கருவிழி தவிர வெள்ளை பகுதிகளும் சிரிக்கும்போது பற்களையும் தவிர முகத்தில் வெளிச்சமான பகுதியே இல்லை. அவரின் அடர்த்தியான நிறத்தில் மீசை கூட எவ்வளவு பெரிதாக இருந்தும் எடுபடவில்லை. உற்று பார்த்த பிறகுதான் முகத்தில் அங்கங்கே அம்மை தழும்புகள் தெரிந்தன. சட்டை பைக்குள் சிகரெட் பாக்கெட் துருத்தி கொண்டு தெரிந்தது. ஹேமாவின் அறைக்கதவை விரல் முனைகளால் தள்ளி திறந்தார். உள்ளே வந்தார்கள். அறை அலங்கோலமாய் இருந்தது. ஒப்பனை கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேஜை தரையில் உருண்டிருக்க, ஒரு சிரம கோணத்தில் ஒருக்களித்து கிடந்த ஹேமாவின் மார்பில் இரத்த சகதி. அவள் அருகில் சின்ன இரத்த குட்டை உறைந்திருந்தது. விழி இமைகள் மூடியிருந்தன. சத்தியமாக இறந்திருந்தாள். டீப்பாய் மேல் காலி விஸ்கி பாட்டிலும் கண்ணாடி டம்ளரும் இருந்தன. கத்தி குத்து என்றார் தங்கராஜ். தயாளன் மௌனமாக சடலத்தை பார்வையில் ஆராய்ந்தார். கிட்டே நெருங்கி சென்ற தங்கராஜ், தயாளன், வழக்கு உடனடியா முடிஞ்சு போச்சு. ஹேமா நமக்கு வேலையே வைக்கல, இதோ பாருங்க என்றார் உற்சாகத்துடன். அவர் சுட்டிக்காட்டிய பிறகுதான் நீளமான ஒப்பனை கண்ணாடியின் மேல் விழுந்திருந்த ஹேமாவின் வலக்கை அருகில் ரத்தம் தொட்டு உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் புலனாகின. என்னை கொன்றவன் மகேஷ் என்று கிறுக்கலாகி எழுத்துக்கள் இருந்தன. அந்த பெயரின் கடைசி எழுத்தின் முடிவில் ஒரு கோடு தீற்றல் சென்று ஹேமாவின் ரத்தத்தில் தோய்ந்த வலக்கை ஆட்காட்டி விரலில் முடிந்தது. சார், மகேஷ் ராஜாராமனோட பையன். நம்மகிட்ட தன் அப்பாவோட சாவில மர்மம் இருக்கிறதா புகார் கொடுத்தவன் என்றார் தயாளன். ஆமா, புகாரை படித்தேன். நீங்களும் விவரம் சொன்னீங்க. ஆக காரணமும் தெளிவா தெரிஞ்சதுதான். சொத்து பூரா ஹேமா பேர்ல அப்பா உயில் எழுதி வச்சுட்டு ஆத்திரத்துல செயல்பட்டிருக்கான். முழுக்க விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் சார். தங்கராஜன் தயாளனை எகத்தாளமாக ஒரு பார்வை பார்த்தார். சீனியர்கிட்ட பேசுறப்போ யோசிச்சு பேசுங்க தயாளன். விசாரிக்காம நான் முடிவுக்கு வரவனா? சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. 100 வழக்கு பார்த்தாச்சு. 18 வருஷ அனுபவம் எனக்கு. எதை எப்படி தீர்மானிக்கணும்னு அத்துப்படி. நீங்க மௌனமா கவனிங்க. நான் கேட்குற உதவிகளை செய்யுங்க, போதும். புரிஞ்சுதா என்றார் சற்று கடுமையாக. சரி சார் என்றார் தயாளன் சற்றே வாட்டமாக. தங்கராஜ் அந்த பெரிய அறையை கவனித்தார். குளியல் அறையை திறந்து பார்த்தார். சின்ன பால்கனி ஒன்று இருந்தது. அந்த பால்கனிக்கு செல்லும் கதவு சாத்தியிருந்தது. அதை திறந்து கொண்டு பால்கனிக்கு வந்தார். காலை தென்றல் முகத்தை வருடியது. மறுபடி அறைக்குள் வந்தார். பாருங்க தயாளன், கொலை ஆயுதம் கிடைக்குதான்னு பாருங்க. பார்த்துட்டேன் சார், இந்த அறையில் இல்லை. பங்களாவை சுற்றி தேட சொல்லுங்க. அப்புறம் கமிஷனர் அலுவலகத்துக்கு தகவல் கொடுங்க. பிரபல நடிகைங்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் செய்தி பரவி செய்தியாளர்கள் வந்துருவாங்க, பொதுமக்களும் வந்துருவாங்க. கட்டுப்படுத்த 10-15 போலீஸ்காரங்க வேணும். தெளிவாக அதை சொல்லிடுங்க. சரி சார். அப்புறம் நாய் தேவைப்படும். தடயவியல் நிபுணர்கள் வந்தாகணும். புகைப்படக்காரருக்கும் சொல்லுங்க. ஆரம்ப விசாரணைக்கு சுற்று வீடுகளில் உள்ளவங்கள 5-6 பேரை திரட்டி வைங்க. இந்த அறையை இன்னும் நுணுக்கமாக பார்த்துட்டு நான் கீழே வர்றேன். தயாளன் இறங்கி வந்து கீழே இருந்த தொலைபேசியை அணுகி தங்கராஜ் கொடுத்த உத்தரவுகளை வரிசையாக செயல்படுத்த தொடங்கினார். சற்று நேரம் கழித்து தங்கராஜ் இறங்கி வந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டு தன் விசாரணையை ஆரம்பிக்க தொடங்கினார். ஏட்டு பேப்பர் பென்சிலுடன் அருகில் தயாரானார். உன் பேர் என்னம்மா? ரத்னாங்க. என்ன வேலை உனக்கு இங்க? சமையல். எத்தனை வருஷமா இருக்க? 6 வருஷமா. முதல்ல பணத்தை பார்த்தது நீதானா? ஆமாங்க. நேற்று ராத்திரி என்ன நடந்தது? ரத்னா இரவு 8 மணிக்கு தான் ஹேமாவால் அழைக்கப்பட்டதை, சாரங்கனை கார் ஷெட்டில் எழுப்பியதை, சாரங்கனுக்கு ஹேமா உத்தரவிட்டதை, அதன் பிறகு மகேஷ் வந்துவிட்டு உடனே புறப்பட்டு சென்றதை விவரித்தாள். மகேஷ் ராத்திரி இங்கே வந்தப்போ எத்தனை மணி இருக்கும்? 8:45 இருக்கும். அவன் மட்டும் தனியாக மாடிக்கு போனானா? ஆமாம். எவ்வளவு நேரம் அவன் அறைக்குள்ளே இருந்திருப்பான்? கொஞ்ச நேரம் தாங்க, 5 நிமிஷம் கூட இருக்காது. ஹேமா கத்துற சத்தம் கேட்டுதா?
இல்லைங்க, அது குளிர் வசதி செஞ்ச ரூமுங்க. என்ன கத்தினாலும் கேட்காதுங்க. மகேஷ் வந்துட்டு போன பிறகு வேற யாராச்சும் ஹேமா ரூமுக்குள்ளே போனாங்களா? இல்லைங்க சார், காலையில் காப்பி எடுத்துக்கிட்டு நான் போனேன். சரி, இங்கே வாம்மா. நீ யாரு? அம்மாவோட மேக்கப் பொண்ணு சார். உன் பேர் என்ன? சுந்தரி. எதுக்கு காலையில் வந்த? இன்னைக்கு 8 மணிக்கு மகாபலிபுரத்தில் படப்பிடிப்பு இருக்குது. இங்கே வீட்டிலையே மேக்கப் செஞ்சுக்கிட்டு புறப்பட இருந்தாங்க. அதனால் காலையில் 6 மணிக்கு வர சொன்னாங்க. வந்தேன். நீ கடைசியாக ஹேமாவை எப்போ பார்த்த? நேற்று சாயங்காலம் படப்பிடிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு அவங்களோட வந்து பெட்டியை வச்சுட்டு பணம் கேட்டிருந்தேன், கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு போனேன். 7 மணி இருக்கும். அப்போ ஹேமா மது சாப்பிட்ருந்தாங்களா? சாப்பிட ஆரம்பித்த நேரம் வர வழியில் என்னத்தான் பாட்டில் வாங்கி வர சொன்னாங்க. என்னையும் அவங்களோட உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. நான் மறுத்துட்டேன். கலந்து கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. ஒரு கிளாஸ் கலந்து வச்சுட்டு நான் புறப்பட்டுட்டேன். நீ வாயா. உன் பேர் என்ன? சாரங்கன் சார். என்ன வேலை உனக்கு இங்கே? டிரைவர் சார். நீ தான் நேற்று மகேஷை கூட்டிகிட்டு வந்தியா? ஆமாங்க சார். அம்மா, நீங்கள் நிதானத்தில் இல்லை. இப்போ கோபத்தில் இருக்கிற அவரை கூப்பிட்டு பேசுறது சரியில்லைன்னு சொன்னேன். அவங்க கேட்கல. நான் சொல்கிறத செய்யினாங்க. சரின்னு போய் மகேஷ் தம்பியை கூப்பிட்டேன். அதுக்கு என்ன சொன்னாவன்? என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னாரு. அப்புறம் நான் ஆம்பளை, எனக்கு என்ன பயம், 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவேன்னு சொன்னார். இதோ பாருன்னு பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு மடக்கு கத்தியை எடுத்து காமிச்சாரு. இங்கே வந்ததும் நிதானமாக பேசுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். மாடிக்கு போனாரு. கொஞ்ச நேரத்திலே இறங்கி வந்துட்டாரு. என்னை வீட்டில் கொண்டாந்து விடுன்னு சொன்னார். கொண்டு போய் விட்டேன். இறங்கி வந்து வேற எதுவும் சொல்லலையா? சொன்னார். பொம்பளையாவ கருமம், சுத்தமாக நிதானம் இல்லை. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறா. என்ன எதுக்கு வர சொல்லணும், அதுவும் இந்த நேரத்தில், தரங்கெட்ட பொம்பளை அப்படின்னாரு. நீ தானேப்பா வாட்ச்மேன்? உன் பேர் என்ன? சுந்தரம் சார். 8:45க்கு சாரங்கன் மகேஷை காரில் அழைச்சிக்கிட்டு வந்தப்போ நீ வாசல் கதவுக்கிட்ட இருந்தியா? இருந்தேன் சார். திரும்ப கொண்டு போய் விட போனப்போ? அப்பவும் இருந்தேன் சார். அதுக்கப்புறம் ஹேமாவை தேடி யாராச்சும் வந்தாங்களா? யாரும் வரல சார். நிச்சயமாக யாரும் வரல சார். இந்த வீட்டில் இன்னும் யார் யார் வேலை பார்க்குறீங்க? பட்டாபின்னு அம்மாவோட காரியதரிசி உண்டு சார். அவர் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் என்றான் சாரங்கன். அவருக்கு தகவல் தெரியுமா? அவர் பக்கத்து வீட்டில் ஃபோன் இருக்குது, கூப்பிட்டு சொல்லிட்டேன். உடனே வரேன்னு சொன்னார் சார். அத்தோடு விசாரணையை முடித்துக்கொண்டு எழுந்த தங்கராஜ் வாசலில் இருந்த தயாளனை அழைத்தார். விசாரிச்சுட்டேன். சந்தேகத்துக்கு இடமே இல்லை. மகேஷ் தான். நான் போய் அவனை நம்ம ஸ்டேஷன் லாக்கப்பில் தள்ளிட்டு வந்துடுறேன். இங்கேருந்து மற்ற வேலைகளை கவனிங்க. சாரங்கன் வாயா, மகேஷ் வீட்டை காட்டு. சாரங்கனை ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு தங்கராஜ் புறப்பட்ட போது செய்தி அறிந்து பங்களாவின் வாசலில் ஒரு சின்ன கும்பல் சேர்ந்திருந்தது. பிரகாசமாக விடிந்திருந்தது. அத்தியாயம் 13. அழைப்பு மணி ஒலித்தபோது மகேஷ் விருப்பமில்லாமல் தன் அறையில் படுக்கையிலிருந்து எழுந்தான். சோம்பல் முறித்தான். அறைக்கதவை திறந்து முன் அறைக்கு வந்தபோது மீண்டும் அழைப்பு மணி இப்போது பெரிதாய் ஒலித்தது. தூக்க கலக்கத்துடன் கதவை திறந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து வியந்தான். வாங்க மகேஷ், போகலாம். எங்க? வேறெங்க? ஸ்டேஷனுக்கு தான். அப்புறம் மாமியார் வீட்டுக்கு. என்ன சார் சொல்றீங்க? உங்க சித்தியை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உங்களை கைது செஞ்சு அழைச்சிக்கிட்டு போறோம். இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது தம்பி. என்னது, கொலையா? ஹேமாவை கொலை பண்ணிட்டாங்களா? எப்போ? யாரு? சி, வாடா. எவ்வளவு நடிகனை பார்த்துருக்கோம். இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் சட்டென்று அவனது பின்னங்கழுத்தில் வலுவாக கையை வைத்து வெளியே தள்ளினார். சார், நான் சொல்றத கேளுங்க. எனக்கு எதுவும் புரியல. லாக்கப்ல வச்சு உரிய மரியாதை கொடுத்தா எல்லாம் புரியும். நடரானா? பக்கத்து வீடுகள் வேடிக்கை பார்க்க மகேஷை அறைந்து இடுப்பில் பூட்ஸ் காலால் உதைத்து வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றினார். வாங்கின அறையில் கண் கலங்கி போன மகேஷுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஏதோ ஒரு சரியான விபரீதத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் புரிந்தது. அத்தியாயம் 14. காரியங்கள் துரிதமாக நிகழ்ந்தன. மாலை செய்தித்தாள்களில் செய்தி வந்தது. நடிகை ஹேமா கொலை. சொத்து தகராறில் மகனின் வெறிச்செயல். போலீஸ் உடனடியாக குற்றவாளியை பிடித்தது. பிரேத பரிசோதனை முடிந்ததும் ஒப்படைக்கப்பட்ட உடலுக்கு ரசிகர்களும் தொழிலில் இருக்கும் நடிகர் நடிகைகளும் இயக்குநர்களும் நண்பர்களும் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். ஒரு தயாரிப்பாளர் இறுதி நிகழ்ச்சிகளை படமெடுத்தார். ஹேமா ஓர் அனாதை இல்லத்தில் வளர்ந்தாள் என்பதால், உறவுமுறை எவரும் இல்லாததால் நடிகர் சங்க தலைவர் கொல்லி வைத்தார். ஹேமாவின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களை பூட்டி போலீசார் சீல் வைத்தார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கை கத்தி குத்தால் மரணம் என்றது. தடயவியல் நிபுணர்கள் கண்ணாடியில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களில் ஹேமாவின் வலக்கை ஆட்காட்டி விரலின் ரேகைகள் தெளிவாக பதிந்திருப்பதாக உறுதி செய்தார்கள். அடையாறில் மகேஷ் தங்கியிருந்த வீடு சோதனை செய்யப்பட்டதில் மேஜை இழுப்பறையில் மடக்கு கத்தி கிடைத்தது. தன்னிடம் இந்த கத்தியைத்தான் மகேஷ் காட்டியதாக சாரங்கன் உறுதி செய்தான். இன்ஸ்பெக்டர் அதையே கொலை ஆயுதமாக தீர்மானித்தார். இரத்தக்கரை சுத்தமாக கழுவி துடைக்கப்பட்டிருப்பதாக தீர்மானித்தார். பதிவு செய்யாமல் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் மகேஷை 2 தினங்கள் ஸ்டேஷன் லாக்கப்பிலேயே வைத்திருந்தார். நேரத்திற்கு வந்து உதைத்தார். பெல்ட்டை கலற்றி விளாசினார். குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி துன்புறுத்தினார்.
சத்தியமா நான் கொலை செய்யல சார். எனக்கும் ஹேமாவுக்கும் பகை இருந்தது உண்மை. எனக்கு அவ மேல ஆத்திரம் இருந்தது உண்மை. வக்கீல் ராமச்சந்திரன் முன்னிலையில அவளை தாக்க முயன்றதும் உன்னை தீர்த்துடுறேண்டின்னு கத்தினதும் உண்மை. ஆனா இந்த கொலையை நான் செய்யவே இல்லை. நம்புங்க சார். நான் போனப்போ ஹேமா நல்ல போதையில படுத்திருந்தா. புரண்டு படுத்தா. சத்தியமா உயிர் இருந்தது. அவ ஆடை விலகி அலங்கோலமா இருந்ததால நான் உடனே திரும்பிட்டேன். இதான் நடந்தது என்று மகேஷ் 1000 தடவை சொல்லி பார்த்து விட்டான். தங்கராஜ் நம்புவதாக இல்லை. செய்தி அறிந்து லதா ஒரு வக்கீலை பார்த்து அவரோடு வந்து அவனை ஜாமீனில் விடச் சொல்லி கேட்டபோதும் மறுத்துவிட்டார். கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார். 15 நாட்கள் போலீஸ் பாதுகாப்பில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது. அவன் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். தங்கராஜ் சுறுசுறுப்பாக வழக்கை தாக்கல் செய்வதற்கான வேலைகளில் இறங்கினார். எப்படி நம்ம சுறுசுறுப்பு என்றார் தயாளனிடம். வேணா சார், நான் ஏதாவது சொன்னா கோவப்படுவீங்க என்றார் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் அமைதியாக. என்ன சொல்றீங்க? உங்க ஆலோசனை எதுவும் தேவையில்லைன்னு நீங்க சொன்னதால நான் மௌனமா இருக்கேன். என் தனிப்பட்ட கருத்து உங்க கருத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடுது. எந்த விஷயத்துல? மகேஷை குற்றவாளியாக்கி இருக்கிற விஷயத்துல. அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லலை. ஆனால் அவன்தான் குற்றவாளின்னு என்னால் ஓங்கி சொல்ல முடியல. ஏன் அப்படி? எனக்குள்ள சில சந்தேகங்கள் உறுத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இதில் அவசரப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நிதானமாக செயல்படலாம்னு தோணுது. என்னதான் சொல்கிறீங்கன்னு பார்ப்போமே. என்ன உங்கள் சந்தேகங்கள்? ராத்திரி 8:45க்கு தனி அறையில் ஹேமாவை மகேஷ் சந்திச்சு பேசினப்போ ஏற்பட்ட ஆத்திரத்தில் செயல்பட்டுட்டாங்கிறது தானே உங்கள் குற்றச்சாட்டு? ஆமாம். அவன் அறைக்குள்ளே இருந்தது 5 நிமிஷத்துக்கும் குறைவாதாங்கிறது மற்றவங்க வாக்குமூலத்திலேருந்து தெரியுது. அதை ஒப்புக்கிறீங்களா? ஒப்புக்கிறேன். 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்குள்ளே கொலை செய்கிற அளவுக்கு ஒரு வாக்குவாதம் முற்ற முடியுமா? ஏன் முடியாது? ஹேமாவோ போதையில் இருந்திருக்கா. அதனால் மகேஷ் உள்ளே வந்ததும், மகேஷ் நீ போலீஸில் புகார் கொடுத்தியே, என்ன ஆச்சு? மரியாதையா இரு. மேலே மேலே என்ன பகச்சிக்க நினச்சா உன்னை உருத்தெரியாமல் ஆக்கிடுவேன்னு சவடால ஆத்திரத்தை தூண்டுற வகையில் பேசியிருக்கலாம். நீ என்னடி என்ன தீர்க்கிறது, நான் உன்னை தீர்த்துறேன் பாருன்னு இவன் பாஞ்சிருக்கலாம். இதுக்கு 3 நிமிஷம் கூட தேவையில்லை. சரி, 2வது பாயிண்ட். உணர்ச்சி வசப்பட்டு கொலை செஞ்சாச்சு. அடுத்து கொலைகாரன் என்ன செய்வான்? ஒன்று போலீஸில் சரணடைவான், இல்லைன்னா தப்பிக்க முயற்சி செய்வான். மகேஷ் சரணடையல, தப்பிக்கவும் நினைக்கல. நீங்கள் போய் கைது செய்கிறப்போ வீட்டிலையே இருந்திருக்கான். அது ஏன்? அரைகுறை உயிர் இருந்து ஹேமா இப்படி அப்பட்டமாக தன் பேரை எழுதி வச்சுட்டு சாவான்னு அவன் எதிர்பார்க்கல. போலீஸ் இவ்வளவு சீக்கிரம் தன்கிட்ட வரும்னு நினைக்கல. காலையில் எழுந்து எங்கேயாவது போக திட்டமிட்டிருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். தயாளன் சற்று தயங்கி மௌனமானார். தயாளன், உங்களுக்கு இப்படி சின்ன சின்ன சந்தேகங்கள் வர உங்கள் அனுபவமின்மை தான் காரணம். நீங்கள் கேட்டதுக்காக நான் வருத்தப்படலை. இப்படி அப்பப்போ உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கங்க. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். தங்கராஜ் புறப்பட்டு சென்றார். தயாளன் லேசாக அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தார். அவரின் நாற்காலியில் பொத்தென்று அமர்ந்தார். இன்ஸ்பெக்டரின் விளக்கங்களில் அவர் மனம் சமாதானமாகவில்லை. கெஞ்சும் மகேஷின் முகம் அவர் மனதில் வந்தது. எப்பா, எவ்வளவு அடிகள் வாங்கினான்! சாதாரணமாக இத்தனை அடிகளுக்கு எல்லோரும் உண்மையை ஒப்புக்கொண்டு விடுவார்கள். அவன் கடைசி வரை தான் செய்யவில்லை என்றானே. அந்த கண்களில் சத்தியம் இருப்பதாகத்தான் அவருக்கு பட்டது. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். பெண் குரல் கேட்டு நிமிர்ந்தார் தயாளன். எதிரே லதா நின்று கொண்டிருந்தாள். நாகரிக உடை, முகத்தில் அப்பட்டமாய் சோகம். உட்காருங்க. என்ன சார்? இன்ஸ்பெக்டர் சார் யார் பேச்சையும் காதில் வாங்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் சாந்தமான குணத்தோடு இருக்கிறதால உங்களை தான் பார்க்க நினச்சி வந்தேன். சொல்லுங்க. எதை சொல்கிறது சார்? சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக அமைஞ்சிருச்சு. மகேஷ் முரட்டுத்தனமானவர் தான். ஆனால் இப்போ இல்லை. என்னோட பழகினதுலேருந்து ரொம்ப மாறிட்டாரு. உயில் விஷயம் தெரிஞ்சதும் என்கிட்ட பேசினப்போ கூட ஹேமாவா எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு கழுத்தை நெரிச்சிருப்பேன். ஆனால் விளைவுகளை நினச்சி பார்த்து கட்டுப்படுத்திக்கிட்டேன். அனாவசியமாக என் வாழ்க்கையே பாழாயிடும், நீயும் பாதிக்கப்படுவேன்னு சொன்னாரு. அவர் கோழை இல்லை. உண்மைன்னா அவர் ஆமாம்னு ஒப்புக்குவாரு. குறிப்பாக என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு. அன்னைக்கு லாக்கப்பில் இருந்த அவரோட நான் பேசினேன். சத்தியமாக நான் கொலை செய்யலை லதான்னு அழுதாரு. சார், யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க போகிற தன் காதலிக்கிட்ட ஏற்கனவே பல பெண்களை நான் பார்த்துருக்கேன்னு வெளிப்படையாக பேசுவாங்களா? இவர் பேசுவார். அதனால தான் மன்றாடி கேட்டுக்கிறேன். இவர் மேலே ரொம்ப திட்டம் போட்டு யாரோ கொலைப்பழியை விழ வச்சிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிங்க சார். இவர் நிரபராதி சார். மூச்சு விடாமல் படபடப்பாக பேசினாள் லதா. நீங்கள் சொல்கிறத மட்டும் வச்சு எப்படிமா முடிவு செய்ய முடியும்? சாட்சிகள், தடயங்கள் எல்லாமே பக்காவா மகேஷ் தான் செஞ்சதா சொல்லுதே. எல்லாம் சதி சார். யாரோ பின்னால் இருந்து நடத்துகிற சதி. சரிம்மா, சதினே வச்சு பேசலாம். ஹேமாவை மகேஷ் கொலை செய்ய சரியான காரணம் இருக்கு. இப்போ மகேஷ் செய்யலன்னு வச்சு பார்த்தா ஹேமாவை வேற யார் கொலை செஞ்சாங்க? ஏன்? இது ரெண்டும் மிகப்பெரிய கேள்விகள் சார். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஹேமா யோகியமான பொண்ணு இல்லை. மகேஷ் சொல்லியிருக்காரு. இயக்குனர் சின்னராமனோட கல்யாணத்துக்கு பிறகும் அவளுக்கு தொடர்பு இருந்ததா? அந்த சின்னராமனை விசாரிங்க. அவளோட காரியதரிசி பட்டாபி
அழகான இளைஞன், இவளோ சபல கேஸ். அதுல பட்டாபிக்கு கூட ஏதாவது சிக்கல் வந்திருக்கலாம். அவங்களையெல்லாம் சரியா விசாரிக்கல நீங்க. உண்மைதான், ஹேமா ரொம்ப தெளிவா என்ன கொன்னவன் மகேஷ்னு தன் கைப்பட எழுதி வச்சிட்டதால மற்றவங்கள ஆழமா விசாரிக்க அவசியம் இல்லாம போயிடுச்சு. இந்த கொலைய மகேஷ் செஞ்சிருக்க மாட்டான்னு யூகமா சொல்லத்தான் உங்களால முடியுது. அவன் செய்யலன்னு நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதை நீங்க தானே கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லவா? சொல்லுங்க. ஹேமா தன் ரத்தத்தை தொட்டு தொட்டு கண்ணாடியில என்ன எழுதியிருந்தா? என்னை கொன்றவன் மகேஷ். அந்த வாக்கியத்திலேயே ஒரு முரண்பாடு தெரியலையா? என்ன முரண்பாடு? அதை எழுதினப்போ அவ உயிரோடத்தானே இருந்தா? நிச்சயமா, பின்ன எப்படி எழுத முடியும்? உயிரோட இருக்கிறவ தான் செத்து போயிடுவோம்னு அவளா எப்படி முடிவெடுத்தா? கொன்றவன்னு இறந்த காலத்துல எப்படி எழுதுனா? சரி, அதை விடுங்க. அறிவுபூர்வமா யோசிச்சு பாருங்க. கத்தியால குத்துப்பட்டாச்சு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். கதவு மூடி இருக்கு, கத்தியும் பிரயோஜனம் இல்லை. அந்த சமயத்துல தன்னை காப்பாத்திக்க உதவி தேடுவோமா, என்னை கொன்றவன்னு எழுதி வைப்போமா? அதை எழுதுற நேரத்துல பக்கத்துல இருக்கிற போனை எடுத்து யாரையாச்சும் கூப்பிடலாமே. லதா சொன்ன இந்த அறிவார்த்தமான கேள்வி தயாளனை உசுப்பியது. இருங்க வரேன். எழுந்து தங்கராஜ் மேஜையில் இருந்த இந்த கொலை வழக்கின் தொடர்பு காகிதங்கள் கொண்ட பழுப்பு உரையை எடுத்து வந்தார். அதிலிருந்து கொலை நிகழ்ந்த இடத்தில் வெவ்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எடுத்து பார்த்தார். படத்தில் ஹேமா விழுந்து கிடந்த இடத்திற்கு மிக அருகிலேயே தொலைபேசி இருந்தது. ஹேமா கொஞ்சம் முயற்சி செய்தால் எடுக்க முடிகிற அண்மை தூரத்தில்தான் அது இருந்தது. நீங்க எதுல வந்தீங்க லதா? என் கார்ல. இங்க வேணாம், வெளியில போகலாம் வாங்க, கொஞ்சம் பேசணும் என்று எழுந்தார் தயாளன். அத்தியாயம் 15. கார் நிதான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. காரை லதா ஓட்டினாள். அருகில் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் தொப்பியை கழற்றி மடியில் வைத்திருந்தார். மேடம், எங்க துறையை நான் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. ஆனா சில அவசரப்படுற அதிகாரிகளால குளறுபடிகள் நடக்கிறதுண்டு. தனிப்பட்ட முறையில மகேஷ் கொலை செஞ்சிருக்க மாட்டாங்கிறதான் என் அபிப்பிராயம். ஆனா என் உயர் அதிகாரியை மீறி நான் செயல்பட முடியாத நிலை. செயல்படலாம், சரியான ஆதாரம் இருந்தா. இப்போ லேசான சந்தேகம் பலமான சந்தேகமாயிருக்கு, அவ்வளவுதான். என் உயர் அதிகாரிக்கு கூட தெரியாம கொஞ்சம் இதுல விசாரிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டா பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் சரி சார், மகேஷை காப்பாத்துங்க. நல்லது. இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுவும் சொல்லிட மாட்டீங்களே? நிச்சயமா மாட்டேன் சார். நல்லது. இப்போ இயக்குனர் சின்னராமனை பார்க்கணும். என்னை இறக்கி விட்டுடுங்க, நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போய் பார்த்துக்கிறேன். வேணாம் சார், நானே அழைச்சிட்டு போறேன். உங்களோட நானும் கூட வர்றதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்ல என்றார் தயாளன். சின்னராமன் வீட்டில் இல்லை, படப்பிடிப்புக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். குறிப்பிட்ட ஸ்டூடியோ வந்தது. லதாவை காரிலேயே இருக்க சொல்லிவிட்டு தயாளன் மட்டும் சென்று சந்தித்தார். சின்னராமன் உணவு இடைவேளை விட்டுவிட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்து, உங்களை 15 நிமிஷம் காக்க வச்சுட்டேன். என்ன சார், சொல்லுங்க. ஹேமா கொலை சம்பந்தமா பேச வந்தேன். அன்னைக்கே விசாரிச்சிங்களே, மறுபடியும் விசாரிக்க விரும்புகிறேன். என்ன தெரிஞ்சுக்கணும் கேளுங்க. உங்களுக்கும் ஹேமாவுக்கும் என்ன மாதிரி பழக்கம்? ஓர் இயக்குனருக்கும் நடிகைக்கும் இடையே உள்ள சாதாரணமான நட்பு ரீதியான தொழில் ரீதியான பழக்கம், அவ்வளவுதானா? சில செய்தித்தாள்களில் உங்கள் 2 பேரையும் இணைச்சு செய்திகள் போட்டிருந்ததே, அது பத்திரிகை வியாபாரத்துக்காக எழுதுவாங்க, உண்மை கிடையாது. ராஜாராம் இறந்தப்போ எல்லா காரியங்களையும் நீங்கள் தான் முன்னாடி இருந்து கவனிச்சிங்களாமே? ஆமாம், செய்யக்கூடாதா? அவர் இறந்த பிறகு நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் தெரிவித்ததா கேள்விப்பட்டேன், உண்மையா? சேச்ச, கிடையவே கிடையாது. நான் கல்யாணமானவன் சார், 3 குழந்தைங்க இருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு சாயங்காலம் ஹேமாவை அவங்க மேக்கப் அறையில் நீங்கள் சந்திச்சு பேசினதா மேக்கப் செஞ்சு விடுற பொண்ணு சொல்லியிருக்கா. உண்மைதான். என்ன பேசினீங்க? அடுத்த படத்தோட படப்பிடிப்பு வேலைகள் பற்றி பேசினேன். அன்னைக்கு ராத்திரி நீங்கள் எங்கே இருந்தீங்க? கதை எழுதுறதுக்காக நான் நிரந்தரமா யுகம் இன்டர்நேஷனல்ல அறை போட்டிருக்கேன், அங்கே தான் இருந்தேன். கூட வேற யார் இருந்தாங்க? யாரும் இல்லை, நான் மட்டும்தான் உட்காந்து ராத்திரி 11 வரைக்கும் வசனம் எழுதிட்டு படுத்து தூங்கினேன். காலையில் ஃபோன் வந்தது. இந்த கொலையை மகேஷ் செய்யலன்னு போலீஸ் தீர்மானிக்குதுன்னு வைங்க, வேற யார் செஞ்சிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கேள்வியே விசித்திரமா இருக்கு. மகேஷ் தான்னு பேப்பர் பூரா வந்திருக்கு. பேப்பருக்கு செய்தி தரதே நாங்கள் தானே. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தெரியல சார், என்னால் யூகிக்க முடியல. ஹேமாவுக்கு வேற ஏதாவது பகை உண்டா? எனக்கு தெரியாது. நன்றி, அவசியப்பட்டா மறுபடி சந்திக்கிறேன். புறப்பட்டார் தயாளன். அத்தியாயம் 16. பட்டாபி சப் இன்ஸ்பெக்டர் தயாளனுக்கு நல்ல காலைக்கு வாழ்த்தினான். பட்டாபி, ஹேமா இறந்த அன்னைக்கு கடைசியாக நீங்கள் அவங்கள எப்போ பார்த்ததா சொன்னீங்க என்றார் தயாளன். வெளியே தன் காரில் காத்திருந்தாள் லதா. படப்பிடிப்பு தளத்தில் பார்த்தேன் சார். மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி பேசினாங்க. அவங்க மேக்கப் கலைக்க தன் அறைக்கு போனாங்க. நான் என் வீட்டுக்கு புறப்பட்டுட்டேன். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க? நான், அப்பா, 2 தங்கைகள். ராத்திரி முழுக்க அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருந்தீங்களா? அன்னைக்கு வீட்டில் சமைக்கல, அதனால நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நூல் நிலையம் போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்துட்டு 9:30 மணிக்கு வீடு திரும்பினேன். எந்த நூல் நிலையம்? எங்கள் தெருவிலே இருக்கு சார்.
விவேகானந்தா நூல் நிலையம் ஒரு தனியார் அறக்கட்டளை நடத்துது. ஹேமாவை மகேஷ் தான் கொன்னிருக்கணும்னு நீங்க நம்புறீங்களா? இதுல சந்தேகத்துக்கு இடம் எங்க இருக்கு? மேடம் தன் கைப்பட எழுதி வச்சிருக்காங்க. டிரைவர் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கான். கத்திய காமிச்சிட்டு தான் புறப்பட்டு வந்திருக்கான். கொலைக்கான காரணமும் அவனுக்கு உண்டு, வெறியும் உண்டு. வக்கீல் உயில் விவகாரம் பத்தி பேசினப்போ நான் இருந்தேன். மகேஷ் மேடத்து மேல சூட்கேஸை வீசினான். தாக்க பாஞ்சான். நானும் வக்கீல் சாரும் பிடிச்சு இழுத்து வெளியே அழைச்சிட்டு போனோம். அப்படியா? தயாளன் கண்களை மூடிக்கொண்டார். சார், காப்பி கொண்டு வர சொல்லட்டுமா? அவருக்கு தேவையாய் உணர்ந்ததால் சரி என்றார். சின்னராமனும் பட்டாபியும் சொன்ன விபரங்களை சரிபார்க்க வேண்டும். கொலையாளி மகேஷ் இல்லை, யாரோ ஒரு பெயரில்லாத மனிதன் என்று வைத்து பார்க்கலாம். அவன் எப்படி உள்ளே வந்தான்? எப்படி கொலை செய்தான்? எப்படி தப்பினான்? மகேஷ் வந்தபோது ஹேமா போதையில் இருந்திருக்கிறாள். ஆனால் உயிரோடு இருந்திருக்கிறாள். புரண்டு படுத்ததாக சொல்கிறான். அறை அலங்கோலமாக இல்லை என்று சொல்கிறான். மகேஷ் போன பிறகு கொலை நிகழ்ந்திருக்கிறது. மகேஷ் போன பிறகு யாரும் வரவில்லை என்று வாட்ச்மேன் சொல்கிறான். வேலைக்காரி ரத்னாவும் சொல்கிறாள். ஆகையால் நேரு வழியில் யாரும் வரவில்லை. முகப்பு வாசலில் நுழையாமல், படிகளில் ஏறாமல் ஹேமாவின் அறைக்குள் வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? அன்றைக்கு ஹேமாவின் அறையை ஆராய்ந்து பார்த்ததை மனதில் மறுபடி நினைத்து பார்த்தபோது அந்த பால்கனி நினைவுக்கு வந்தது. இன்ஸ்பெக்டர் கூட பால்கனிக்கு செல்லும் கதவை திறந்து பார்த்துவிட்டு வந்தார். அப்புறம் நானும் பார்த்தேன். வெறும் கைப்பிடி சுவர்கள் மட்டும் கொண்ட கான்கிரீட் நீட்டல் அது. மாலை வேளைகளில் நாற்காலி போட்டு அமர்ந்து வெளிக்காட்சிகளை பார்க்க, தென்றலை அனுபவிக்க அமைக்கப்பட்ட பால்கனி. வீட்டின் சைடு பகுதியில் உள்ளது அந்த பால்கனி. அந்த பால்கனிக்கு யாராவது வர முடிந்தால், அங்கிருந்து அறைக்குள் செல்லும் கதவு மட்டும் திறந்திருந்தால் உள்ளே சுலபமாக வந்துவிட முடியும். கொலை செய்தவன் மகேஷ் இல்லை எனில் அந்த பெயரற்ற மனிதன் அந்த வழியாகத்தான் அறைக்குள் வந்திருக்க முடியும். காரியத்தை முடித்துவிட்டு அதே வழியாகத்தான் வெளியேறி சென்றிருக்கவும் வேண்டும். தயாளன் காப்பிக்கு காத்திராமல் உடனே எழுந்தார். இதோ வரேன் என்று வெளியேறி பங்களாவின் வலப்பக்க சைடு பகுதிக்கு வந்து கழுத்தை வளைத்து மேலே அந்த பால்கனியை பார்த்தார். கீழே இருந்து 20 அடி உயரத்தில் இருந்தது. அருகில் மொட்டை மாடியில் தேங்கும் மழைநீரை கீழே கொண்டு வரும் சிமெண்ட் பைப் சுவற்றில் இணைந்து இருந்தது. இந்த சிமெண்ட் பைப்பில் ஏறி வெகு சுலபமாக பால்கனிக்கு வந்துவிட முடியும். வந்த பின் கதவை தட்டி இருக்கலாம். தட்டியதும் ஹேமா கதவை திறந்திருக்கலாம். உள்ளே வந்து பேசிக் கொண்டிருக்கலாம். ஏதோ விவகாரமாகி பேச்சு மூற்றி கொலை வரைக்கும் போயிருக்கலாம். அல்லது கொலை திட்டத்துடன் கூட வந்திருக்கலாம். தயாளன் உடனே தனது பூட்ஸுகளை கலற்றி ஓரமாக போட்டார். விடுவிடுவென்று மிகவும் தேர்ச்சி பெற்றவரைப் போல அந்த சிமெண்ட் பைப்பில் ஏறி ஒரு தாவு தாவி பால்கனிக்கு வந்து விட்டார். அட, எவ்வளவு சுலபமாக வர முடிகிறது! தயாளன் அந்த செவ்வக பால்கனியில் ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என்று ஆராய்ந்தார். எதுவும் கிடைக்கவில்லை. மறுபடி சிமெண்ட் பைப் வழியாக கீழே இறங்க எத்தனித்த போது அதை கவனித்தார். பால்கனி கைப்பிடி சுவருக்கும் சிமெண்ட் பைப்புக்கும் நடுவில் சுவர் பரப்பில் பூசப்பட்டிருந்த நீல வர்ணத்தில் 2 இடங்களில் வர்ணம் உதிர்ந்திருந்தது. கோடுகளாக விழுந்திருந்தது. தயாளனால் இப்போது வெகு நிச்சயமாக ஒரு தீர்மானத்திற்கு வர முடிந்தது. கொலைகாரன் அணிந்த ஷூ இதை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். சிமெண்ட் பைப்பில் இருந்து கைப்பிடி சுவருக்கு தாவும் முன்பு சுவற்றில் ஷூ காலால் உந்தி இருக்க வேண்டும். அப்போது வர்ணம் உதிர்ந்திருக்கிறது. ஆக மகேஷ் கொலைகாரன் அல்ல. தயாளன் முன்போன்றே குழாய் வழியாக கீழே இறங்கினார். இன்னும் சற்று வலுவான ஓர் ஆதாரம் கிடைத்த பிறகு இன்ஸ்பெக்டரிடம் தன் முயற்சிகளை சொல்லி இந்த பால்கனியிலும் சிமெண்ட் குழாயிலும் கைரேகைகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். தயாளன் மீண்டும் பங்களாவுக்குள் வரும் முன்பு ஒரு சுற்று சுற்றிவிட்டு வந்தார். பங்களாவின் பின்புறத்தில் சின்னதாக தோட்டம் இருந்தது. பலவிதமான பூச்செடிகள். கிணறு பெரியதாக இருந்தது. தண்ணீரை மாடி தொட்டிக்கு அனுப்பும் மோட்டாருக்கு தனியாக அறை இருந்தது. அங்கே ஓரமாக தோட்ட வேலைக்கான அனைத்து வகையான கருவிகளும் இருந்தன. ஓர் ஏணி தரையில் கிடத்தி இருந்தது. பூவாளிகள் 2 இருந்தன. பூச்செடிகளுக்கு போடுகிற உரங்களும் பூச்சி மருந்துகளும் சின்ன சின்ன டப்பாக்களில் இருந்தன. தயாளன் பங்களாவுக்குள் வந்து காப்பி குடித்துவிட்டு லதாவின் காரில் ஏறிக்கொண்டார். புறப்பட்டதும் மௌனமாகவே இருந்தார். தயாளன் சில தீர்மானங்களுக்கு வந்திருந்தார். கொலைகாரன் ஹேமாவுக்கு நன்கு அறிமுகமானவன். அதனால்தான் பால்கனி கதவை திறந்திருக்கிறாள். யாரோ ஒரு ஆசாமி இரவில் பால்கனி கதவை தட்டினால் திறப்பாளா? கூச்சல் போட மாட்டாளா? சின்னராமனும் ஹேமாவுக்கு அறிமுகம். பட்டாபியும் ஹேமாவுக்கு அறிமுகம். கொலைகாரன் மகேஷ் ஹேமாவை கொல்லும் அளவுக்கு வெறியுள்ளவன் என்பது தெரிந்தவன். ஹேமா சொல்லி சின்னராமனுக்கு தெரிந்திருக்கலாம். பட்டாபியோ இவன் வேகத்தை நேரிலேயே பார்த்தவன். கொலை செய்துவிட்டு ஹேமாவின் கையை பிடித்து அவள் இரத்தத்தை தொட்டு தொட்டு கிறுக்கலாக என்னை கொன்றவன் மகேஷ் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆக சின்னராமனாகவும் இருக்கலாம், பட்டாபியாகவும் இருக்கலாம். இன்னும் உறுதியாக சந்தேகப்பட வேண்டுமென்றால் அவர்கள் இருவருமே சொன்ன விபரங்களை தனித்தனியாக உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
யுகம் ஹோட்டலிலும் விவேகானந்தா நூல் நிலையத்திலும் விசாரிக்க வேண்டும். என்ன சார் மௌனமாவே வரீங்க என்றாள் லதா. மகேஷ் கொலை செஞ்சிருக்க மாட்டாங்கிற என் கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி சில தடயங்களை இப்போ பார்த்தேன். அது தொடர்பாக சிந்திச்சேன். கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். என்னை அப்படியே இறக்கி விட்டுடுங்க. நான் ஸ்டேஷனுக்கு போகணும். கொஞ்சம் தீவிரம் காட்டுறேன். உங்கள் விலாசம் ஃபோன் நம்பர் கொடுங்க. தேவைப்படுறப்போ நானே தொடர்பு கொள்வேன். லதா காரை நிறுத்தினாள். தயாளன் விலாசம் பெற்றுக்கொண்டு ஆட்டோ அமர்த்தி கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார். எங்கே போனீங்க தயாளன் என்றார் தங்கராஜ். நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு சினிமா தியேட்டர் வாசல்ல கருப்பு டிக்கெட் விற்கிறதா ஃபோனில் தகவல் வந்துச்சு. அதான் போனேன். என்ன ஆச்சங்க? நான் போனப்போ யாரையுமே காணோம். இனிமே எங்கே போகிறதா இருந்தாலும் ஸ்டேஷனில் தகவல் சொல்லிட்டு போங்க. அதான் முறை. சரி சார், நாளைக்கு எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்ன விஷயம்? எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, போகணும். அடி சக்க ஜமாயிங்க. அப்போ சீக்கிரத்தில் ஒரு விருந்து உண்டு. ஆமாம், கண்டுபிடிச்சதும் என்றார் தயாளன். கண்டுபிடிச்சதுமா? என் மனைவியை சொன்னேன் சார். இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் அதை பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு சிரித்தார். நாளைக்கு தான் லீவு போட்டுவிட்டு ஹேமா வழக்கு தொடர்பாக அலையப்போவது தெரிந்தால் என்ன செய்வார் இவர் என்று நினைத்து பார்க்கவே கவலையாக இருந்தது. அத்தியாயம் 17. யுகம் இன்டர்நேஷனல் ஹோட்டல் பார்த்தவுடன் இது பணக்கார ஜாதி என்று பிரமிக்க வைக்கும்படியாக இருந்தது. முகப்பு மிக அலங்காரமாக, அதனால் அகம்பாவமாக தெரிந்தது. தயாளனை தவிர வேறு யாருமே அங்கு ஆட்டோவில் வந்து இறங்கவில்லை. தயாளன் தன் சீருடை தவிர்த்து சாதாரண உடையில்தான் இருந்தார். ஆனால் அவருடைய ஒட்ட வெட்டின தலை ஒரு போலீஸ் நபர் என்று சுலபமாக காட்டி கொடுத்து கொண்டிருந்தது. தயாளன் ஆட்டோவை ஓரமாக காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தார். வரவேற்பு பகுதியில் 3 பெண்கள் ஒரே நிறத்தில் சேலை உடுத்தி ஒரே மாதிரி சிகை அலங்கரித்து ஒரே மாதிரி இனிப்பாக சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் தோள்களில் எலும்பு துருத்திய உயரமான பெண்ணை தேர்ந்தெடுத்து அணுகினார் தயாளன். நான் உங்களுக்கு எந்த வகையில் உதவ முடியும் என்றால் ஆங்கிலத்தில். மனதில் எழுந்த ஒரு குறும்பான பதிலை உடனே விலக்கிவிட்டு தயாளன் தனது அடையாள அட்டையை எடுத்துக்காட்டி அறிமுகப்படுத்தி கொண்டார். ஹேமா கொலை தொடர்பாக தான் விசாரிப்பதாகவும் இங்கே நிரந்தரமாக அறை எடுத்து தங்கியுள்ள இயக்குனர் சின்னராமன் குறிப்பிட்ட அந்த தினத்தின் அந்த இரவில் இங்கே இருந்ததை உறுதி செய்து கொள்ள உதவ முடியுமா என்று கேட்டும் தெளிவான ஆங்கிலத்தில் விசாரித்தார். முடியும். எப்படி? குறிப்பிட்ட தினத்தில் அவருடைய அறைக்கு அந்த இரவில் உணவுப் பொருள் எதுவும் தரப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க முடியும். பாருங்கள். அவள் நளினமாக தன் கூந்தலை பின்னால் தள்ளிவிட்டு முரட்டு புத்தகங்களை புரட்டினாள். அவரிடம் எடுத்து வந்து காட்டினாள். இதோ பாருங்கள் சார், நேரம் வாரியாக விபரம் உள்ளது. இரவு 8:30க்கு 2 சப்பாத்திகளும் 1 தோசையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு ஒரு டீ அனுப்பப்பட்டிருக்கிறது. அவற்றை எடுத்துச் சென்ற அரைப்பையனின் பெயரை தெரிந்து கொள்ள முடியுமா அம்மணி? இதோ அவன் கையெழுத்து உள்ளதே, சேதுராமன். அவனை இங்கே வரவழைக்க முடியுமா? அவள் உள்புற தகவல் சாதனத்தில் தூசு ஊதுபவள் போல பேசி வைத்த 4வது நிமிடம் சேதுராமன் வந்தான். தயாளன் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மாறி அவனை தெளிவாக விசாரித்ததில் சின்னராமன் அன்று இரவு அறையில்தான் இருந்தார் என்பதும் எழுதி கொண்டுதான் இருந்தார் என்பதும் உறுதியாக உணர முடிந்தது. தயாளன் நன்றி சொல்வதற்கு முன் அவள் பெயர் நவீனா என்பதை அவசியமில்லாமல் கேட்டு தெரிந்து கொண்டு புறப்பட்டார். ஆட்டோ விவேகானந்தா நூல் நிலையம் முன்பு நின்றது. இறங்கிக் கொண்டார். அது ஒரு தனி கட்டடம். மாடி இல்லை, தரைத்தளம் மட்டும்தான். பெயர் பலகை 1000 ஆண்டு காலம் நிலைக்க வைக்கும் உத்தேசத்தில் எனாமலில் எழுதப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்ததுமே சந்தனப்பத்தியின் வாடை மூக்கில் உரசியது. முதலில் படிக்கும் பகுதி இருந்தது. நீளமான 3 மேசைகள். மேசைகளை சுற்றிலும் இரும்பு மடக்கு நாற்காலிகள். மேசைகள் மேல் பலவிதமான பத்திரிகைகள், செய்தித்தாள்கள். தயாளன் சென்றபோது 7 பேர் பல வயதுகளில் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரே ஒரு ஆசாமி கையில் பத்திரிகையை வைத்துக்கொண்டு அரை தூக்கத்தில் இருந்தான். ஏதோ ஓர் உபாதையிலிருந்து தப்பிக்கத்தான் அவன் அங்கு வந்திருக்க வேண்டும். நூல் நிலைய அலுவலர் உள்ளே தனியறையில் அமர்ந்திருந்தார். பைண்டிங் செய்து வைத்திருந்த 100கணக்கான புத்தகங்களை மேஜை மேல் எண்ணி எண்ணி அடுக்கி கொண்டிருந்தார். மன்னிக்க சொல்லி அவர் முன் நின்றார் தயாளன். இவரை முழுவதுமாக பார்ப்பதற்கு அவர் புத்தக அடுக்கு மீறி தலையை உயர்த்தித்தான் பார்க்க வேண்டியிருந்தது. என்ன வேணும் என்றார். தயாளன் அறிமுகப்படுத்தி கொண்டு விவரங்கள் சொன்னார். வருகை பதிவேடு முன்கூடத்தில் இருக்கு. அதுல கையெழுத்து போட்டிருக்காரான்னு பாருங்க. நீங்க சொல்ற பட்டாபியை எனக்கு தெரியும், நினைவிருக்கு. அன்னைக்கு அவர் வந்திருந்தார்னு தான் நினைவு. கையெழுத்து இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க, யோசிச்சு சொல்றேன். தயாளன் பத்திரிகைகள் படிக்கப்பட்டு கொண்டிருந்த பகுதிக்கு வந்தார். அரை தூக்க ஆசாமி இப்போது யாரை பற்றியும் கவலையோ கூச்சமோ இன்றி மேஜையில் கவிழ்ந்து சுகமான சயனத்தில் இருந்தார். ஒரு தனி மேஜை மேல் வருகை பதிவேடு மிக அழுக்காக இருந்தது. அத்தோடு கயிறு கட்டி ஒரு பென்சில் உபயோகத்திற்கு காத்திருந்தது. தயாளன் குறிப்பிட்ட தேதியை புரட்டி பார்த்தார். 100க்கும் மேற்பட்ட பென்சில் கையெழுத்துகள். தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும். ஒரு குறும்புக்காரன்
ஸ்டெல்லாவின் காதலன் என்று கையெழுத்திட்டிருந்தான். தயாளன் 2 விரல்களால் எல்லோர் மீதும் தத்தி தத்தி பட்டாபிராமனை பிடித்து விட்டார். 67வது கையெழுத்தாக தெளிவாக தமிழில் கையெழுத்திட்டிருந்தான். தயாளன் மீண்டும் உள்ளே வந்தபோது, என்ன இருந்திருக்கணுமே, எனக்கு நினைவு வருது. நடிகை ஹேமாவோட காரியதரிசி அவர். அன்னைக்கு தான் கடைசியாக வந்தார். அதுக்கு பிறகு வரல. அன்னைக்கு நூலகம் 3:30 வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. கனவுகள் இலவசம் புத்தகமாக வந்துருச்சான்னு விசாரிச்சாரு என்றார் அவர். உங்கள் நூலகம் திறந்திருக்கிற நேரம் என்ன? காலை 10லிருந்து 12, மாலை 5லிருந்து 9:30. தயாளன் மேலும் சில கேள்விகள் கேட்டுவிட்டு புறப்பட்டு தான் வந்திருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டார். தன் வீட்டிற்கு விடச் சொன்னார். வீட்டுக்கு வந்து திறந்து உள்ளே வந்தார். உடை மாற்றிக்கொண்டார். அவர் வந்ததை பார்த்துவிட்டு எதிரே இருந்த டீக்கடை பையன் வந்தான். அவனிடம் எவர் சில்வர் கேரியரை எடுத்து கொடுத்து சாப்பாடு கொண்டு வர ஓட்டலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நைலான் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து மேஜை மேலிருந்த ரேடியோவை வைத்தார். ஆங்கிலத்தில் செய்திகள் வாசித்தார்கள். தயாளன் கைகளை தலைக்கு மேல் கோர்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டார். செய்திகள் மனதில் பதியவில்லை. ஹேமா வழக்கை சுற்றியே சிந்தனை அலைந்தது. இன்றைய விசாரணைகளில் சின்னராமனும் பட்டாபியும் சொன்ன தகவல்கள் உண்மை என்று உறுதி செய்து கொண்டாயிற்று. அதனால் அவர்களுக்கு இந்த கொலையில் சம்பந்தமில்லை. அப்படியென்றால் வேறு யார்? இன்ஸ்பெக்டர் தங்கராஜின் அணுகுமுறைதான் சரியோ? மகேஷ் செய்திருக்க மாட்டான் என்று நானாக கற்பனை செய்து கொள்கிறேனோ? கிடையாதே. அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் நெருடச் செய்கின்றனவே. இறக்கும் நேரத்தில் அருகில் உள்ள தொலைபேசியை உபயோகித்து உதவிக்கு முயலாமல் ரத்தம் தொட்டு பெயர் எழுதி வைப்பது ஒரு நெருடல். கொலை செய்தவன் சரணம் அடையாமல் தப்பியும் செல்ல முயற்சி செய்யாமல் இருந்தது மற்றொரு நெருடல். பால்கனி அருகில் சுவற்றில் அந்த வர்ண உதிரல்கள் 3வது நெருடல். இந்த நெருடல்களினால் மகேஷை சந்தேகிக்க முடியவில்லையே. சின்னராமனும் இல்லை, பட்டாபியும் இல்லை என்றால் வேறு யாரை சந்தேகத்தில் பார்ப்பது? தயாளனின் மனது கார் டிரைவர் சாரங்கனை திடீரென்று நினைத்தது. சாரங்கனோ? அவனுக்கு இதில் சம்பந்தம் இருக்கலாமோ? ஒரு டிரைவருக்கு தன் முதலாளி அம்மாவிடம் என்ன பகை இருக்கப் போகிறது? அது அப்புறம். கொலை நிகழ்ந்த இரவில் மறுநாள் மகாபலிபுரம் செல்ல வேண்டியிருந்ததால் சாரங்கன் கார் ஷெட்டில் தங்கியிருக்கின்றான். அவன்தான் மகேஷை அடையாறு சென்று அழைத்து வந்தவன். மகேஷ் கத்தியுடன் வருவது தெரிந்தவன். சாரங்கனுக்கு ஹேமாவை ஏதாவது ஒரு காரணத்திற்காக கொலை செய்ய வேண்டி இருந்திருக்கலாம். கத்தியுடன் வந்துவிட்டு திரும்பி சென்றதும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள தீர்மானித்திருக்கலாம். மகேஷை மறுபடி அவன் வீட்டில் விட்டுவிட்டு வந்த பிறகு வாட்ச்மேன் அறியாமல் பால்கனிக்கு வந்து சாத்தியமோ? கொலையாளி யாராக இருந்தாலும் பால்கனி தான் வந்த வழி, போன வழி. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதிலும் ஒரு சின்ன விஷயம் உதைக்கிறது. கொலை நடந்த அறைக்குள் நானும் இன்ஸ்பெக்டரும் பிரவேசித்த போது பால்கனிக்கு செல்லும் கதவு தாழிடப்பட்டுதான் இருந்தது. திறந்து கொண்டுதான் பால்கனிக்கு சென்று பார்த்தோம். பால்கனியில் இருந்தபடி அந்த கதவின் உள்பக்க தாழ்பாலை திறப்பதோ பூட்டுவதோ இயலாத ஒன்று. கதவை சேதப்படுத்தினால்தான் சாத்தியம். ஆனால் கதவு சேதமின்றித்தான் இருக்கிறது. அதனால் ஹேமாவே தாளை திறந்திருக்க வேண்டும், மூடியும் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் கொலையாளி பால்கனி வழியாக வந்ததாக யூகிக்கும் எனது கணிப்பு தவறாகி விடுகிறதே. யோசிக்க யோசிக்க குழப்பமாய் இருந்தது. திடீரென்று வாட்ச்மேன் சுந்தரத்தின் மேலேயும் சந்தேகம் பாய்ந்தது. சுந்தரத்திற்கும் கூட ஹேமாவுடன் ஒரு இரகசிய தொடர்பு இருந்திருக்கலாம். பையன் சாப்பாடு எடுத்து வந்தான். தயாளன் சிந்தனையை ஒத்தி போட்டு அமர்ந்து இலை விரித்து திருப்தியாக சாப்பிட்டு கை கழுவினார். அவரின் வழக்கமான பழக்கங்களை அறிந்த பையன் வெற்றிலை பாக்கும் சிகரெட்டும் மேஜை மேல் வைத்தான். அவர் தந்த ₹1 பெற்றுக்கொண்டு சென்றான். தயாளன் பாக்கு போட்டு சுண்ணாம்பு தடவி 3 வெற்றிலைகளை போட்டுக்கொண்டு அதன் பிறகு சிகரெட்டும் பிடித்துவிட்டு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து முன்போல கைகளை மேலே கோர்த்து கொண்டு கண்களை மூடியவர் தன்னை அறியாமல் உறங்கிப் போனார். அத்தியாயம் 18. தயாளன் கண் விழித்த போது அணைக்க மறந்த ரேடியோ சத்தம் கொடுத்தது. அணைத்துவிட்டு நேரம் பார்த்தார். மணி 4. குளியலறை சென்று முகம் கழுவி உடுத்தி கொண்டார். ஹேமா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களின் விலாசங்களையெல்லாம் தனியே குறித்து வைத்திருந்த சிறிய நோட்டை எடுத்து நினைவாக பாக்கெட்டில் வைத்து கொண்டார். முதலில் சாரங்கனின் வீட்டிற்கு செல்ல தீர்மானித்தார். இவர் செல்லும் நேரம் அவன் இல்லாமல் இருந்தால் தேவலாம் என்று நினைத்தார். விசாரணையின் போது அவன் தெரிவித்த தகவல்களின்படி சாரங்கன் இன்னும் திருமணம் ஆகாத தனிநபர். தனியாக ஒரு சிறிய வாடகை வீட்டில்தான் குடியிருந்து வருகிறான். அவசர வேலைகள் இருக்கும்போது ஹேமாவின் கார் ஷெட்டில் படுத்துக்கொள்வான். தயாளன் தனது வீட்டை பூட்டிய போது வாசலில் காரின் சத்தம் கேட்டது. திரும்பினார். லதா அவரை பார்த்து புன்னகைத்தாள். ஸ்டேஷனுக்கு ஃபோன் செஞ்சேன், விடுப்புல இருக்கிறதா சொன்னாங்க. வீட்டு விலாசம் விசாரிச்சுக்கிட்டு வந்தேன். தொந்தரவில்லையே? இல்ல, உதவிதான் என்று கதவை திறந்து ஏறிக்கொண்டார் தயாளன். லதா இன்று பேண்ட் அணிந்திருந்தாள். ஆண் பிள்ளை போல காலர் வைத்த முழுக்கை சட்டை அணிந்திருந்தாள். எங்க சார் போகணும் சொன்னார். அவள் காரை செலுத்தி கொண்டே, என்ன சார் புது தகவல் என்றாள் பணிவுடன். புது குழப்பம்னு கேளுங்க.
என்ன அப்படி சொல்றீங்க? நான் சந்தேகப்பட்ட நபர்கள் இதுல ஈடுபடலன்னு தெரியுது. புதுசா சிலரை சந்தேகப்பட தொடங்கியிருக்கேன். அது தொடர்பாக தான் போறோம். ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். என்னால ஆதாரப்பூர்வமா எதையும் கண்டுபிடிக்க முடியாம போகுதுன்னு வைங்க. அப்போ மகேஷ் தான் குற்றவாளின்னு இப்போ உள்ள தடயங்களும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் உறுதி செய்யும். ரொம்ப சுலபமா இப்பெல்லாம் மரண தண்டனை விதிக்கிறாங்க. அப்படி ஏதாவது தீர்ப்பாகிட்டா உங்க நிலை என்ன? அவ்வளவு உடனடியாக அவள் கண்களில் நீர் துளிர்க்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மேடம், நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீங்க கேட்டதுல தப்பில்ல சார். அப்படி ஏதாவது நடந்தா அவருக்கு என்னைக்கு மரண தண்டனைய அரசாங்கம் நிறைவேற்றுதோ அதே தினம் அதே நேரம் அதே மரணத்தை எனக்கு நானே நிறைவேற்றிக்குவேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்லல சார். உண்மையா உள்ளத்துல உள்ளதை சொல்றேன். மகேஷை நான் அந்த அளவு நேசிக்கிறேன். தயாளனுக்கு தான் அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது என்று இப்போது தோன்றியது. ஆனாலும் ஒரு பெண்ணிடமிருந்து வந்த இந்த உணர்ச்சி பூர்வமான பதில் சற்று முரணாகப்பட்டது. அவளை சமாதானப்படுத்தும் தொனியில், லதா, உங்க காதல் எவ்வளவு தூரம் ஆழமானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அப்படி கேட்டேன் என்றார். கார் குறிப்பிட்ட ஏரியாவை அடைந்ததும் தயாளன் சாரங்கன் குடியிருந்த தெருவின் பெயரை விலாசத்தில் பார்த்து கொண்டு வழிகள் சொன்னார். அந்த தெரு குறுகலாக இருந்தது. வீடுகள் அளவுக்கு பாதி எண்ணிக்கையில் மாடுகள் இருந்தன. சாரங்கனின் வீடு பூட்டி இருந்ததில் தயாளனுக்கு சற்று திருப்தியாய் இருந்தது. அருகருகே வீடுகளில் எல்லோரும் உள்ளே இருந்தார்கள். தயாளன் லதாவை காரிலேயே இருக்க சொல்லி தெருமுனையில் சாரங்கன் வருவது தெரிந்தால் 3 முறை காரின் ஹாரனை அடிக்க சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்த சாவி கொத்தை உபயோகித்து சுலபமாக அந்த பூட்டை திறந்து விட்டார். உள்ளே வந்தார். மிகச்சிறிய ஓட்டு வீடு அது. ஒரு கூடம், ஒரு சமையலறை, ஒரு படுக்கையறை, அவ்வளவே. பொருள்கள் அதிகமில்லை. கூடத்தில் ஒரே ஒரு பிரம்பு நாற்காலி இருந்தது. சுவற்றோடு இருந்த பொந்துக்குள் அலாரம் டைம் பீஸ், பெரிய கேலண்டரில் அமலா, உத்தரத்தில் ஒரு குருவிக்கூடு, திறந்திருந்த அலமாரியில் கொஞ்சம் மலையாள பத்திரிகைகள், தலைவலி தைலம், சீப்பு, பவுடர். தயாளன் 1/2 மணி நேரம் எடுத்துக்கொண்டு எதையும் கலைத்து விடாமல் ஆனால் உன்னிப்பாக அந்த வீட்டின் எல்லா பாகங்களிலும் ஆராய்ந்ததில் சாரங்கனை இந்த கொலையில் தொடர்பு படுத்தி பார்க்க தூண்டும்படி எந்த பொருளும் இல்லை. தயாளன் சோர்வோடு புறப்பட்டார். கதவை பூட்டினார். பக்கத்து வீடுகளில் சாரங்கனை பற்றி பொதுவாக விசாரித்தார். வந்து காரில் அமர்ந்தார். அடுத்து எங்கே செல்வது என்று தீர்மானிக்க முடியவில்லை. ஒரு காபி தேவைப்பட்டது. லதாவிடம் தெரிவித்தார். அவர் ஒப்புதலை பெற்றுக்கொண்டு தான் சிபாரிசு செய்த ஓட்டலை நோக்கி காரை செலுத்தினாள். போக்குவரத்து சிக்னலில் காரை நிறுத்தி காத்திருந்த போது அருகில் சாலையில் பெண்களாக நிறைய பேர் கோஷமிட்டு கொண்டு ஊர்வலம் சென்றனர். உரிமை, வாய்ப்பு என்று வார்த்தைகள் தட்டுப்பட்டன. அந்த ஓட்டலில் காபி அருமையாக இருந்தது. உண்மையிலேயே சற்று சுறுசுறுப்பாக இருந்தது. ஓட்டலை விட்டு வெளியே வந்ததும் அவளை காருக்கு போகச் சொல்லிவிட்டு இவர் பெட்டிக்கடையில் சிகரெட் வாங்கி பற்ற வைத்தார். எதிர் சுவற்றில் சினிமா சுவரொட்டிகளுக்கு பின்னணியில் காலாவதியான ஒரு தேர்தல் சுவரொட்டி கொஞ்சம் தெரிந்ததில் அந்த வேட்பாளர் தனது ஏணி சின்னத்தில் ஓட்டு கேட்டார். ஏணி படம் பாதி வரை தெரிந்தது. தயாளன் சிகரெட்டை முடித்துக்கொண்டு லதாவுக்கு அருவருப்பு ஏற்படுத்த விரும்பாமல் பாக்கு வாங்கி மென்று கொண்டே காரில் ஏறினார். சுவரொட்டியில் பார்த்த ஏணி திடீரென்று அவர் சிந்தனையில் எதையோ கலக்கியது. சமீபத்தில் எங்கோ ஏணி பார்த்தேனே, எங்கே? ஆமாம், நேற்றுதான் பார்த்தேன். ஹேமாவின் பங்களாவில் தான் பார்த்தேன். தோட்டத்தில் மோட்டார் அறைக்கு அருகில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏணி, சுவரில் அந்த வர்ண உதிரல்கள். தயாளனின் மூளை உடனே விற்றென்று எதையோ கணக்கு போட்டது. தன்னையே கேள்விகள் கேட்டது. பதிலையும் பெற்றது. பெற்ற பதில்களை பரிசீலித்ததில் திருப்தியுற்றது. அந்த திருப்தியின் விளைவாக முகம் பிரகாசமானது. லதா, ஹேமாவோட பங்களாவுக்கு போங்க. வந்தார்கள். தயாளன் வேகமாக பங்களாவின் பின்பக்கம் வந்து அந்த ஏணியை அணுகினார். அதன் 4 முனைகளையும் மடங்கி அமர்ந்து ஆராய்ந்தார். ஒரு புறத்தில் 2 முனைகளிலும் மிக லேசாக சுவற்றில் அடிக்கப்பட்டிருந்த நீலவர்ண துகள்கள் ஒட்டி கொண்டிருந்தன. தயாளனுக்கு உற்சாகம் பீரிட்டது. கை மட்டும் இன்னும் நீளமாக வளையும் வசதியுடன் இருந்திருந்தால் சபாஷ் தயாளன் என்று தன் முதுகிலேயே தட்டி கொடுத்து கொண்டிருப்பார். தயாளன் வேகமாக காருக்கு வந்தார். லதா, சேத்துப்பட்டு போங்க என்றார் தன் பாக்கெட்டில் இருந்த விலாச புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டு. அங்கே என்ன சார் என்றாள் ஆர்வமாக. என் யூகம் சரியா இருந்தா ஹேமாவை கொலை செஞ்ச குற்றவாளியை நாம சந்திக்க போறோம். சீக்கிரமா போங்க என்றார் தயாளன். அத்தியாயம் 19. சேத்துப்பட்டில் குறிப்பிட்ட விலாசத்தில் இருந்த அந்த வீடு ஓர் ஒண்டு குடித்தனத்தில் ஒரு போர்ஷன். ஒரே ஒரு அகலமான அறை மட்டுமே. பொதுவான குளியலறை மற்றும் கழிப்பறை. அந்த போர்ஷனின் கதவு பூட்டு போட்டு பூட்டியிருந்தது. இது யார் வீடு என்றாள் லதா. ஹேமாவோட பிரத்யேக மேக்கப் பெண் சுந்தரியோட விலாசத்துக்கு தான் நாம வந்திருக்கோம் என்றார் தயாளன். குற்றவாளின்னு நீங்க சொன்னது 90% அவளா இருக்க வாய்ப்பு இருக்கு.
இருங்க, வீடு பூட்டி இருக்கே, முதல்ல ஆள் எங்கன்னு விசாரிக்கலாம். தயாளன் பக்கத்து போர்ஷனில் விசாரித்த போது சுந்தரி ஒரு வாரம் முன்னதாக வீட்டை காலி செய்துவிட்டு போய்விட்டதாகவும், எங்கே போனாள் என்று தங்களுக்கு தெரியாதென்றும், ஒருவேளை வீட்டுக்கார அம்மாளுக்கு தெரிந்திருக்கலாம் என்றும், வீட்டுக்கார அம்மாள் இங்கிருந்து 3வது தெருவில் வாசலில் எருமை மாடு கட்டின வீட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்தது. தயாளன் மட்டும் வீட்டுக்கார அம்மாளை தேடி நடந்து சென்றார். அந்த அம்மாள் கால்களை நீட்டி அமர்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டு தன் பேரனோ மகனோ ஒரு பொடியனுக்கு ஸ்லேட்டில் ஆ போட்டு அவனை எழுதச் சொல்லி கொண்டிருந்தாள். போலீஸ் என்றதும் பதறினாள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. சுந்தரி எப்போ காலி செஞ்சா? 1 வாரம் ஆச்சுங்க. அவளோட வேற யார் தங்கி இருந்தாங்க? வேற யாரும் தங்கல, அவ மட்டும்தான் இருந்தா. சரி, காலி பண்ணிட்டு எங்க போனா? தன் சொந்த ஊருக்கு போறதா சொன்னா. அவ சொந்த ஊர் எது? அரக்கோணம்னு ஒரு தடவை சொன்னதா நினைவு. அரக்கோணத்துல அவ வீட்டு விலாசம் தெரியுமா? அது தெரியாதுங்க. அங்கே அவளுக்கு யார் இருக்காங்க? ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னதா நினைவு. அந்த அக்கா கணவர் என்ன செய்கிறாரு? தெரியலங்க. சுந்தரி உங்க வீட்டுக்கு எப்போ குடி வந்தா? 2 வருஷம் முன்னாடி. வாடகை பத்திரம் எதுவும் போட்டுக்கலையா? இல்லைங்க, வெறும் வாய் பேச்சு தான். எதுக்காக காலி பண்ணதா சொன்னா? அவ வேலை பார்த்த ஹேமா கொலையானதும் இவளுக்கு மனசு சரியில்லையாம். இந்த தொழிலும் பிடிக்கலையாம். வேற யார்கிட்டையும் வேலை பார்க்க இஷ்டம் இல்லையாம். அதனால போறதா சொன்னா. அவளை உடனே நான் சந்திச்சாகணும். அரக்கோணம் போக தயார். ஆனா அங்கே போய் எப்படி தேடுறது? இன்னும் ஏதாச்சும் உதவிகரமா குறிப்பு சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் சார். வீட்டு வாடகை கூட 50 ரூபா பாக்கி வச்சா. ஊருக்கு போனதும் கண்டிப்பா மணி ஆர்டர் பண்றேன்னு சொன்னா. யோக்கியமா அனுப்பி வச்சுட்டா. இன்னைக்கு தான் வந்துச்சு. ஆனா அந்த துண்டு இடத்துல கூட தன் விலாசம் எழுதல. வெறுமனே சுந்தரின்னு மட்டும்தான் போட்டிருக்கா. தயாளன் கண்கள் பளிச்சிட, அதை கொண்டாங்க என்றார். அந்த அம்மாள் தரையில் கையூன்றி மெல்ல எழுந்து நிற்பதற்குள் ஒரு சினிமாவுக்கு போய்விட்டு வந்து விடலாம் போல் இருந்தது. மெல்ல அசைந்து அசைந்து பெயர்ந்து மணி ஆர்டர் பணத்துடன் தரப்படும் துண்டு அட்டையுடன் வந்தாள். அதில் அன்புள்ள வீட்டுக்கார அம்மாவுக்கு ரூபாய் 50 அனுப்பியுள்ளேன், நன்றி, இப்படிக்கு சுந்தரி என்று மட்டுமே இருந்தது. முழு விலாசம் பின்புறம் எழுதப்படாமல் இருந்தது. தயாளன் புறப்பட்டு காருக்கு வந்தார். லதாவை அந்த பகுதியின் தபால் அலுவலகத்திற்கு ஓட்டச் சொன்னார். தபால் அலுவலகத்தில் 15 நிமிடத்தில் அந்த துண்டு அட்டை, தேதி, தொகை மூலம் அன்றைய தினம் தபாலில் அனுப்ப தயாராக இருந்த கிழிக்கப்பட்ட அட்டைகளில் தேடி சுந்தரியின் முழு விலாசம் பெற முடிந்தது. லதா, இந்த சுந்தரி கொலை செஞ்சிருக்கலாம்னு வலுவா நம்புறேன். விளக்கமா போறப்போ சொல்றேன். இப்போ விலாசம் கிடைச்சிடுச்சு. அரக்கோணம் இங்கிருந்து 70 கிலோமீட்டர் தான். கார்லயே போகலாமா? நீங்க வரீங்களா? இல்ல நான் மட்டும் ரயில் பிடிச்சு போயிட்டு வரவா? அட ஏறுங்க சார் வண்டியில என்றாள் லதா உரிமையோடு அதட்டலாய். அத்தியாயம் 20. வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு புறப்பட்டு அரக்கோணம் வந்தபோது இரவு மணி 7 ஆகிவிட்டது. குறிப்பிட்ட விலாசத்திற்கு வந்து கதவை தட்டிய போது சுந்தரியே திறந்தாள். தயாளனை பார்த்து 3வது வினாடி அடையாளம் புரிந்து அதனால் லேசாய் மருண்டு உடனே சுதாரித்து வாங்க சார் என்றாள். எளிமையான வீடு. இவளை தவிர யாருமில்லை. எங்க உங்க அக்கா என்று உள்ளே வந்தார் தயாளன். சினிமாவுக்கு போயிருக்காங்க. அது சரி, அவசரமா ஏன் வீட்டை காலி செஞ்சுட்டு வந்த? அம்மா இறந்ததும் மனசு தாங்கல, வேலையும் பிடிக்கல, புறப்பட்டு வந்துட்டேன் சார். உட்காருங்க. என் விலாசம் எப்படி தெரியும்? உட்காருங்கம்மா என்றாள் லதாவை பார்த்து. தயாளன் லேசாக சிரித்தார். விலாசத்தை மட்டுமா கண்டுபிடிச்சேன்? எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. என்ன சார் சொல்றீங்க? போதுமா கண்ணாமூச்சி ஆடினது? வரியா எங்களோட? எங்க சார்? சென்னைக்கு. எதுக்கு சார்? குற்றத்தை ஒப்புக்கிட்டு உள்ள போறதுக்கு. குற்றமா? என்ன குற்றம் நான் செஞ்சேன்? சின்ன குற்றம்தான், கொலை. சுந்தரி, நான் போலீஸ்காரன் தெரியுமில்ல. யோசனை பண்ணாம வரமாட்டேன், ருசு இல்லாமலும் வரமாட்டேன். சவடாலா பேசுறத விட்டுடு. கொலை செஞ்ச ஆயுதத்தை வேணும்னா நீ மறைச்சிருக்கலாம். ஹேமாவோட கையை பிடிச்சு மகேஷ் பேரை கண்ணாடியில எழுதியிருக்கலாம். ஆனா ஏணி மரத்துல உன்னோட கைரேகைகள் நிறைய கிடைச்சிடுச்சு கண்ணு. தயாளன் குத்துமதிப்பாக அந்த பொய்யை பிரயோகித்ததில் அவளிடம் எதிர்பார்த்த மாற்றம் கிடைத்தது. அதுவரை சற்று திமிராக பேசிக் கொண்டிருந்தவள் வாயடைத்து போனாள். பதற்றப்பட்டாள். திடீரென்று வியர்த்தாள். கயிற்று கட்டிலில் தள்ளாடி அமர்ந்தாள். சொல்லு சுந்தரி, ஹேமாவை கொன்னது நீதானே? மௌனமாக இருந்தாள். எச்சில் விழுங்கினாள். சொல்லுடினா என்று திடீரென்று தயாளன் தன் பேண்டின் பெல்ட்டை உருவிக்கொண்டு எழுந்துவிட, ஆமா என்றாள் அவசரமாக. சொல்லு, ஏன்? சில வினாடிகள் எடுத்துக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இனி தப்ப வகையில்லை என்பதை உணர்ந்தவளாய் தெளிவாக தொடங்கினாள். சார், 2 வருஷம் முன்னாடி நடிகை மாலதி ஊட்டி ஏறி படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்துல இறந்து போனது நினைவிருக்கா? ஆமா. அந்த மாலதி நடித்த படங்கள் 3 தான். 3லையுமே ரொம்ப நல்ல பேர். சினிமா உலகையே கலக்க போறதா எல்லா பத்திரிகையிலையும் எழுதினாங்க. அந்த மாலதியோட 2 தங்கைகள்ல நான் ஒருத்தி. இன்னொருத்தி இப்போ சினிமாவுக்கு போயிருக்கிறவ. எனக்கு மாலதி மேல ரொம்ப பிரியம். ஆனா அவ சினிமாவில் நடிக்கிற மோகத்துல வீட்டை விட்டு ஓடினதுல அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம்.
அவ எப்படி எப்படியோ வளைஞ்சு கொடுத்து நடிகையானா. அப்பப்போ எனக்கு மட்டும் தபால் போடுவா. பணம் அனுப்பி வீட்டு செலவுக்கு எடுத்துக்க சொல்லுவா. அவ கதாநாயகியா அறிமுகமாகி 3 படங்களும் பிரமாதமா ஓடுனதுல மற்ற நடிகைகளுக்கு அவ மேல ரொம்ப பொறாமை, குறிப்பா ஹேமாவுக்கு. அப்போ ஹேமாவுக்கு சினிமா வாய்ப்புகள் லேசா சரிய ஆரம்பிச்ச நேரம். மாலதியால இன்னும் மார்க்கெட் சரிஞ்சு தான் காணாம போய்விடுவோம்னு பயந்தா. மாலதி மேல வன்மமா இருந்தா. பேட்டிகள்ல மாலதிய மட்டம் தட்டி பேசினா. நேர்ல சந்திக்கிறப்போ எடக்கா பேசுவா. ஒரு சமயம் கைகலப்பு வரைக்கும் வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. மாலதியோட 4வது படத்துல ஹேமாவும் ஒரு கதாநாயகி. 2 பேரும் கதைப்படி தோழிகள். ஊட்டி ஏரியில நடுமத்தியில 2 பேரும் இருக்கிறப்போ கேமரா தொலைதூரத்துல இருந்து அவங்க 2 பேரும் படகுல நின்னுக்கிட்டு நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி படமானப்போதான் மாலதி தண்ணியில விழுந்து மூச்சு திணறி இறந்து போனா. எல்லா பத்திரிகைகளும் அதை விபத்துன்னு தான் எழுதுச்சு. ஆனா என் மனசுல மட்டும் ஒரு குறுகுறுப்பு இருந்தது. ஹேமா செஞ்ச சரியா இருக்கணும்னு எனக்கு பட்டுது. நான் சென்னை வந்தேன். மேக்கப் கலையில அனுபவ ரீதியா எனக்கு பயிற்சி உண்டு. மாலதியோட தங்கை நான்னு யாருக்கும் தெரிவிக்கல. ஹேமாவை பல தடவை சந்திச்சு கெஞ்சி அவளோட பிரத்யேக ஒப்பனை பெண்ணா வேலையில சேர்ந்தேன். அவளுக்கு நம்பிக்கைக்கு உரியவளா நடந்துக்கிட்டேன். சமயத்துல எண்ணெயும் வச்சுக்கிட்டு தண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன். அப்படி ஒரு சபலம். நாங்கள் 2 பேரும் தண்ணி சாப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அவளுக்கு எக்கச்சக்கமாக ஊற்றி கொடுத்து அவள் வாயை கிளறினேன். முழு போதையில் இருந்த அவ மாலதியோட காலை வாரி விட்டதா வாய் தவறி சொல்லிட்டா. மறுநாள் நேற்று எதுவும் சொன்னேன் நான் கேட்டப்போ இல்லையேன்னு நான் சொல்லிட்டேன். உண்மை தெரிஞ்சதும் அவளை மன்னிக்க நான் தயாரில்லை. அவள் செஞ்ச கொலை குற்றத்துக்கு மன்னிப்பு அவளோட மரணத்தில் தான்னு முடிவெடுத்தேன். அன்னையிலிருந்து ஹேமாவை தீர்த்துக்கட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தேன். அவள் கணவன் இறந்த பிறகு தொடர்ந்து குடிச்சிட்டு தூங்க போக ஆரம்பிச்சா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தீர்மானிச்சேன். சம்பவம் நடந்த ராத்திரி நான் அவளுக்கு விஸ்கி கலந்து கொடுத்தேன். அவள் குளியலறை போயிருந்த சமயம் பால்கனிக்கு போகிற கதவோட தாழ்பாலை மட்டும் திறந்து அப்படியே வச்சுட்டேன். புறப்பட்டு பஸ்ஸுக்கு போகிற மாதிரி போய் பங்களாவை சுற்றிக்கிட்டு வந்து காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சேன். ஏணி எடுத்து வந்து வச்சு ஏறி பால்கனிக்கு வந்தேன். அப்போதான் ஹேமா மகேஷை உடனே கூட்டிகிட்டு வர சொல்லி தன் அறைக்கு வெளியில் நின்று சாரங்கன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் அறைக்குள்ளே வந்து சத்தமில்லாமல் கதவை சாத்திட்டு கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிட்டேன். மகேஷ் வர்றதுக்குள்ள மேலும் குடிச்சிட்டு தள்ளாடி படுக்கையில் விழுந்துட்டா. மகேஷ் வந்துட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து செயல்பட்டேன். மகேஷ் மேலே பழி போடுறதா முதல்ல நான் திட்டமிடலை. அங்கே சந்தர்ப்பம் அமைஞ்சதால ஹேமாவை கத்தியால் குத்தி கொன்று அவள் விரலை பிடிச்சு கண்ணாடியில் அப்படி எழுதினேன். முன்போலவே கதவை லேசாக சாத்தி வச்சுட்டு பால்கனி வழியாக இறங்கி ஏணியை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில் 6 மணிக்கு சாதுவாக பங்களாவுக்கு வந்தேன். சமையல்காரி ரத்னா பிணத்தை பார்த்துட்டு அலறி மயக்கம் போட்டு விழுந்ததும் முதல்ல ஓடி அறைக்குள்ளே போனது நான் தான். முதல் காரியமாக பால்கனி கதவோட தாழ்பாலை போட்டுட்டு அப்புறம்தான் சாரங்கனை கூப்பிட்டேன். தயாளன் எழுந்தார். ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் செஞ்சிருக்க. என்ன செய்யறது, உன்னை விட சில புத்திசாலிகளை எங்கள் காவல்துறை வச்சிருக்குதே, போலாமா? மௌனமாக எழுந்து கொண்டாள் சுந்தரி. காரில் சென்னைக்கு திரும்பி செல்லும்போது கேட்டாள் சுந்தரி. எப்படி நான் தான்னு கண்டுபிடிச்சிங்க சார்? ஏணி மரம்தான் முக்கிய காரணம். வர்ணம் உதிர்ந்திருந்தது பால்கனி பக்கத்து சுவரில். அதை ஏணியோட ஒப்பிட்டு பார்த்து ஏணி சாத்துனதுனால தான் உதிர்ந்ததுன்னு முடிவுக்கு வந்தேன். பக்கத்தில் சிமெண்ட் பைப்பு இருக்குது. ஒரு ஆம்பளைன்னா அதில் ஏறிடுவான். ஏணி உபயோகிச்சதால ஒருவேளை பொண்ணா இருக்கலாமோன்னு நினச்சேன். யோசிச்சு பார்த்தேன். கொலை நடந்த ராத்திரி விஸ்கி கலந்து கொடுத்தது நீ. மறுநாள் காலையில் 6 மணிக்கு பங்களாவுக்கு வந்துட்ட. அதனால அந்த கதவு தாழ்பால் விஷயம் என்னால் யூகிக்க முடிஞ்சுது. அவசரமாக வீட்டை காலி செஞ்சது என் சந்தேகத்தை இன்னும் உறுதி செஞ்சிடுச்சு. ஆனால் என்னால் கொலைக்கான காரணத்தை யூகிக்க முடியல என்றார் தயாளன். அத்தியாயம் 21. இது சரியான அதிக பிரசங்கித்தனம் என்று குதித்தார் இன்ஸ்பெக்டர். உண்மையை கண்டுபிடிக்கிறது அதிக பிரசங்கித்தனமா சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் பவ்யமாக. இந்த வழக்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் தலையிட யார் அதிகாரம் தந்தது? 100 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு 1வது படிக்கிற பையன் கூட சொல்வானே சார். அதுக்காகத்தான். அதுக்காக என்று கோபமாக புருவங்களை நெறித்து பார்த்த தங்கராஜ், இப்படி கிட்ட வாங்க என்று அருகில் அழைத்து, இனிமே இப்படி என்ன மீறி நடந்துக்காதீங்க. இந்த சுந்தரியை நான் மெனக்கெட்டு கண்டுபிடிச்சதா மேலதிகாரிகளுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் செய்தி கொடுத்துட்றேன். கண்டுக்காதீங்க. என்ன? முடியாது சார். உழைப்பு எனக்கு, உத்தியோக உயர்வு உங்களுக்கா? தயாளன், எனக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு. உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சிடுவேன். செய்யுங்க சார். அதே உயர் அதிகாரிகிட்ட நான் ஒரு பட்டியல் கொடுத்துட்டு சந்தோஷமாக போவேன். என்ன பட்டியல்? இந்த ஏரியாவில் எத்தனை இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, அவங்க உங்களுக்கு மாதம் எவ்வளவு கவரில் போட்டு தர்றாங்க அப்படிங்கிற விவரங்கள் அடங்கிய பட்டியல். இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் முகத்தில் கடுமை குறைந்து இவரை அணுகி ஸ்நேகபாவத்துடன், வெரி குட், இப்படித்தான் ரோஷமாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்க்கலாம்னு அப்படி சொன்னேன். மனசில் வச்சுக்காதீங்க. நமக்குள்ள சச்சரவு கூடாது தயாளன் என்றார்.
முற்றும்.